Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Group 4 உடைய மிஷன் I am possible தான் இருக்கும். நேத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அளவியல் மென்சுரேஷன் 3Dல ஒரு 4 வடிவத்துடைய ஃபார்முலா பிளஸ் ஒரு 3 வடிவத்துடைய சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அதோட கண்டினியூஷன்ல தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற கிளாஸ் என்ன அப்படின்னா 16th கிளாஸ்ல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னும் ஒரு 4-5 கிளாஸ்ல 16th கிளாஸ்ல இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 7-8 கிளாஸ்ல நம்மளுடைய டோட்டல் சிலபஸே வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ ரெகுலரா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோக்குள்ளேயே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம கமெண்ட்லயே ரிப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நம்மளால கமெண்ட்ல ரிப்ளை பண்ண முடியாத பெரிய டவுட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சண்டே நடக்கிற லைவ் செஷன்ல நம்ம ரிப்ளை பண்ணலாம். அதனால எல்லாரும் மிஸ் பண்ணாம சாட்டர்டே டெஸ்ட் எடுத்துட்டு சண்டே லைவ் செஷனுக்கு எல்லாரும் வாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது லாஸ்டா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஹாலோ சிலிண்டர் உள்ளீடற்ற உருளை, அதனுடைய ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் கொடுத்த 4 வடிவத்துடைய ஃபார்முலாஸ்ல எல்லாரும் தரவு ஆயிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர்ல இருக்கிற ஃபார்முலா நீங்க இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து ஃபார்முலா சொல்லி இப்போ நம்ம ஹாலோ சிலிண்டர் சம் பார்த்து முடிக்க போறோம். அதுக்கு அடுத்த வடிவத்துக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. In a hollow cylinder, the sum of external and internal radius is 14 and the width is 4 cm. If its height is 20 cm, then the volume of the material is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல வச்சிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் 14 அப்படின்ட்டாங்க. வெளிப்புற ஆரம் என்னது, கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லுவோமா, உள்புற ஆரம் வந்து ஸ்மால் ஆர்ன்னு சொல்லுவோம், அதனுடைய கூடுதல் தான் 14ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் R + R = 14 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்ட்டாங்க. தடிமன் அப்படின்னா திக்னஸ், அதுதான் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. நமக்கு ஹாலோ சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை வந்து இப்படிதான் வரைவோம் இல்லையா? ஓகேங்களா? ஸோ கீழேயும் அதே மாதிரி இருக்கும், அது இருக்கட்டும். இப்போ இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய திக்னஸ். ஓகேங்களா? இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்க இருந்து இது வரைக்கும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லுவோமா, இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்னது, R - Rன்னு சொல்றாங்களா? ஸோ இப்போ அந்த R - R தான் நமக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. கிளியர் தானுங்க? எந்த டவுட்டும் இல்லை இல்லைங்களா? இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய பெரிய ஆர், இது நம்மளுடைய சின்ன ஆர். நமக்கு வித் அகலம், அதாவது என்னது தடிமன், இதுதான் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு இது கிடைக்குமா? ஸோ அதுதான் R - R = 4 அப்படின்னு போட்டிருக்கேன். கிளியர் தானங்க? அடுத்த பகுதிக்கு வாங்க. உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர், ஹைட் என்ன சொல்லிட்டாங்க, 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்படுத்தப்படும் பொருளின் கன அளவு அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வால்யூமோட ஃபார்முலா நான் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, உள்ளீடற்ற உருளையோட வால்யூம் ஃபார்முலா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் இருக்கிறவங்க போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஞாபகம் இல்லாதவங்க எப்படி மறந்துருச்சுனாலும் நம்ம வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா, நார்மலா சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா வரும், πr² h அப்படின்ற மாதிரி வருமா? இங்க உள்ளீடற்ற உருளைக்கு π × R - R² -R² × h அப்படின்னு வரும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, R - R ஹோல்² போடுவீங்க. அப்படி போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் தனித்தனி சர்க்கிளா கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பெரிய சர்க்கிள், ஸோ πr² h, அடுத்து உள்ள இருக்க சின்ன சர்க்கிள், ஸோ πr² hன்னு வரும். இதுல இருந்து நம்ம பையையும் ஹெச்சையும் காமனா எடுத்துட்டு கேபிட்டல் R² - ஸ்மால் R² அப்படின்னு கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? மறந்துருச்சு அப்படின்னா இதை மாதிரி நீங்க எடுத்து எழுதிக்கலாம். மோஸ்ட்லி மறக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் கன்ஃபியூஸ்டா இருந்தா மட்டும்தான் நீங்க கிளாஸ்ல மேம் எதை வச்சு நம்மளை ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகும். மற்ற கொஸ்டின்ஸ் நீங்க ஏதாவது ரீட் பண்ண முடியாம போகலாம், வேற சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது, அதனால மட்டும்தான் நம்ம சொல்றோம். இல்லைன்னா நீங்க கான்செப்ட் யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா கூட போகலாம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஹெச் கொடுத்துட்டாங்க, பை என்னன்னு தெரியும். இங்க நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தெரியணும் இல்லையா? நீங்க இந்த சம்ம 2 விதமா பண்ணலாம். என்ன பண்ணலாம், இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கேபிட்டல் ஆர் என்ன ஸ்மால் ஆர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் முறைப்படியும் போடலாம். π × h, இங்க a² - b² ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ என்ன பண்ணலாம், நம்ம a + b × a - b அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கிடைச்சிடும். பையோடைய வேல்யூ என்னங்க, 22/7. ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு R + R 14 கொடுத்துட்டாங்க, R - R 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 14 4. இப்போ கேன்சல் பண்ணுங்க, 7 பல்ல அடிச்சா இங்க 2ன்னு வந்துடும். இப்போ என்ன வரும், 2 4s are 8, 8 2s are
16 ஸோ 160 இன்ட்டு 22 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. இப்போ 22ஐயும் 16ஐயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 22 இன்ட்டு 10 பண்ணா என்ன ஒரு ஃபர்ஸ்ட் 16 மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா. இல்லை 22 இன்ட்டு 100ன்னு வச்சுக்கலாம் 2200. அது போக இப்போ என்ன இருக்கு 22 இன்ட்டு 16 இருக்குங்களா. ஸோ 2 6 are 12 மிச்சம் 1 ஸோ 2 6 are 12 + 1 13 1320 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா என்ன வரும் 3520 அப்படின்னு கிடைச்சிருமா 3520 அப்படின்னு கிடைச்சிரும். ஆனா நமக்கு இங்க பை வச்சு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பைய அப்படியே தான் வச்சுக்க போறோம். இந்த பைய அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 20 × 4 18 வரும் 18 × 14 ஸோ 4 8s are 32 ரிமைண்டர் 3 8 8 + 3 என்ன வந்துடும் 11 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 112 இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ நான் இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறேன் கிளியருங்களா. இங்க என்னது 4 × 20 80 அதுதான் போட்டுக்கோ. இந்த 14 அப்படியே வச்சிருக்கோம். ஸோ 1120 பை அப்படின்னு வரும். ஸோ 1120 பை அவ்வளவுதான் ஆன்சர். இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 0 கொடுத்துருக்காங்க அது ராங். இது ஸ்கூல் புக் பேக்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான் ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ அது ராங். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் 1120 பை. ஓகேங்களா கிளியரா. இன்கேஸ் நமக்கு இதை பைய வந்து கொடுக்காம இங்க பையன் நமக்கு கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா 22/7 போட்டா நம்மளோட ஆன்சர் என்ன வந்திருக்கும் 3520 வந்திருக்கும் கிளியருங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்க உட்காந்து நம்ம R², கேபிட்டல் R², ஸ்மால் R² அதெல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். ஸ்ட்ரெயிட்டா சிம்பிளிஃபிகேஷன்ல R + R, R - R என்ன அப்படின்றத கொடுத்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் கிளியருங்களா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளிப்புற ஆரம் ஸோ கேபிட்டல் ஆர் என்னது 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. மற்றும் நீளம் 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. லென்த் அப்படி இல்லைன்னா ஹைட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி நம்ம அந்த உடன் லாக் இருக்கு இல்லையா அந்த மர உருளை இது இப்படி நம்ம இப்படி படுக்க வச்சிருந்தோம் அப்படின்னா இது என்னது லென்த் அப்படின்னு சொல்லுவோமா. இதையே வந்து நம்ம செங்குத்தா நிப்பாட்டி வச்சிருந்தா அதை என்ன சொல்லுவோம் உயரம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. என்ன இங்க லென்த்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழப்பமடைய வேணாம் ஓகேங்களா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர் தடிமன் 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ தடிமன்னா இப்ப நமக்கு என்ன தெரியும் கேபிட்டல் R - ஸ்மால் r தான் தடிமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. ஸோ R - R = 4 எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க 2π என்னது R + R இன்ட்டு R - R + H ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு. இதுதான் நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா. இங்க நமக்கு என்ன தெரியும் R தெரியும் H தெரியும் ஆனா நமக்கு ஸ்மால் r தெரியாது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ கண்டுபிடிச்சா இங்க என்ன வரும் 16ன்னு வரும். இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தா -4 ஸோ நமக்கு ஸ்மால் r என்ன கிடைச்சிரும் 12 அப்படின்னு கிடைச்சிருங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினா என்ன வரும் R + R 28 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 பைக்கு பதிலாக என்ன போடலாம் 22/7. R + R என்னது நமக்கு 28. R - R என்னது 4 அப்படின்னு தெரியுமா. ஸோ நான் இதுக்கு மொத்தத்தையும் 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இங்க H என்னது 13. ஸோ 4 + 13 இது மொத்தமா நமக்கு என்ன ஆகும் 17 அப்படின்னு கிடைச்சிருங்களா. ஓகேங்களா. இப்போ இதை 7ஆவை பல்லடிச்சா இங்க 4. ஸோ இது என்னது 2 4s are 8. 22 × 8 என்ன வரும்னு சொல்லுங்க 16 1 176 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 176 × 17 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணா போதுமா 176 × 10 ஃபர்ஸ்ட் போடலாங்களா. ஸோ 1760 வரும். அடுத்து 176 × 5 போடலாங்களா. இதுல பாதி தான் வரும். ஸோ 880 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப 176 × 1 2ன்னு போடணும். 176 × 2 என்ன வரும் 6 2s are 12 மிச்சம் 1 7 2s are 14 மிச்சம் 1 14 14 + 1 15 ஸோ திரும்ப மிச்சம் 1 1 2 2 + 1 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்க இங்க என்ன வரும் 6 8 14 14 + 5 19 ஸோ மிச்சம் 1ன்னு வரும். திரும்ப இங்க என்ன வரும் 8 8 16 16 + 3 19 மிச்சம் 1 ஸோ 2 2992 அப்படின்னு கிடைச்சிடும். 2992 என்ன யூனிட்ல வரும் நமக்கு இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை வச்சு நமக்கு தெரிஞ்ச நோட்டேஷன்ல டேர்ம் எப்படிலாம் மென்ஷன் பண்ணுவோமோ அதை மாதிரி எடுத்து எழுதணும்.
அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதணும், அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாங்க. அடுத்த சம்குள்ள போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர் whose external radius is 4.3 cm and internal radius is 1.1 cm அப்படின்ட்டாங்க. அதாவது ஒரு உள்ளீடற்ற உருளை இருக்கு, அதுல வெளிப்புற ஆரம் ஆர் வந்து 4.3 கொடுத்துருக்காங்க, உள்புற ஆரம் 1.1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம வாசிச்ச வரைக்கும் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அந்த ஹோல் லென்த் 4 சென்டிமீட்டர், நீளம் 4 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. நீளம்னா நம்ம என்ன சொன்னோம், ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரிய வச்சோம் இல்லைங்களா. ஸோ அது 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் இன்டு சாலிட் சிலிண்டர் ஆஃப் 12 மீட்டர் லாங் அப்படின்ட்டாங்க. உலோக உருளைய என்ன பண்றாங்க, உருக்கி 12 சென்டிமீட்டர் நீளம் உள்ள வேறொரு திண்ம உருளையா மாத்துறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, ஹாலோ சிலிண்டர் உள்ளீடற்ற உருளையா இருக்கு, இத உருக்கி இப்ப என்னவா மாத்துறாங்க அப்படின்னா சாலிட் சிலிண்டர், அதாவது ஒரு சிலிண்டரா மாத்துறாங்க, திண்ம உருளையா மாத்துறாங்க. ஸோ இதனுடைய டைமென்ஷன் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப மாத்துறாங்க இல்லையா உருளை, அதனுடைய டைமென்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர் நீளம் உள்ள அப்படின்ட்டாங்க. ஸோ லென்த் அல்லது ஹைட்டு 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் த சாலிட் சிலிண்டர். இந்த டி தான் என்ன, இந்த சிலிண்டருடைய விட்டம் தான் என்ன அப்படின்றதுதான் நமக்கு கேள்வியில கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி 3Dல இந்த மாதிரி உருக்கி வேற ஷேப்பா மாத்துறாங்க அப்படின்னா என்ன சொன்ன போன கிளாஸ்லயே, வால்யூம் சமமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. வால்யூம் சமம்னா ஃபர்ஸ்ட் இந்த வால்யூம் ஆஃப் உள்ளீடற்ற உருளை ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். நமக்கு வால்யூம் ஃபார்முலா இங்க என்ன தெரியும் சொல்லுங்க, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச்ன்னு தெரியுங்களா. இங்க என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு தெரியும். இங்க பை பை நமக்கு கேன்சல் ஆயிடும். இங்க கேபிட்டல் ஆர் என்னது 4.3. இதை நான் எப்படி எழுதிக்க போறேன் அப்படின்னா ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்க போறேன். சரிங்களா. ஸோ 4.3 பிளஸ் 1.1, 4.3 மைனஸ் 1.1. இங்க ஹெச் என்னது 4 சென்டிமீட்டர்ட்டாங்க. ஸோ இன்டூ 4. இங்க நமக்கு இந்த ஆர் தெரியாது. ஸோ ஆர் ஸ்கொயர் ஹெச் என்ன வரும் 12 சென்டிமீட்டர். இங்கேயும் அதே 12 தான். ஸோ சரி, இங்க 4 அங்க 12ன்னு போட்டேன். இதை இப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ண என்ன வரும் 3ன்னு வருங்களா. இப்போ இதை பிளஸ் பண்ணுங்க 5.4, இதை மைனஸ் பண்ணா என்ன வரும் 3.2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு இருக்கும். இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 3 மிச்சம் 2ன்னு இருக்கும். ஸோ 1.8. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க, 1.8 இன்ட்டு 3.2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 5.76ன்னு வரும். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 5.76 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வரும். புள்ளி வச்சதும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் புள்ளியை ரிமூவ் பண்ணிட்டு என்ன வேல்யூ வரும்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா 576க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ரூட் ஆஃப் 576. இங்க நமக்கு என்னது ஒற்றை இலக்க எண்ல 6ன்னு இருக்கு. நமக்கு எப்போ அது 6ன்னு முடியும்னு சொல்லுங்க, 1 6 ஸ்கொயர்ல நமக்கு 6ன்னு முடியும். வேற எப்பயாவது 6ன்னு முடியுமா, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்ல 6ன்னு முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும், வரப்போற ஆன்சர்ல ஒன்று 4ஆ இருக்கலாம் இல்லை 6ஆ இருக்கலாம். இந்த 7 விட்டுருவோம், விட்டுட்டு இங்க 5ன்னு இருக்கு அப்படின்னா 2 தாண்டிடுச்சு இல்லையா, 2 ஸ்கொயர் 4. ஸோ அதை தாண்டிடுச்சு. ஸோ 24ஆ இருக்கலாம் இல்லை 26ஆ இருக்கலாம். நமக்கு 25 ஸ்கொயர் என்னங்க தெரியும், 625 அப்படின்னு தெரியுமா. இங்க அதை விட கம்மி தானே இருக்கு 576ன்னு. ஸோ ஆன்சர் என்னது 24 தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576க்கு 24 தான் ஆன்சர். ஆனா நமக்கு இங்க புள்ளி வச்சிருக்காங்க, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அப்போ வெளியில வர்றப்ப என்ன ஆகும்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ ஆர் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு இந்த ஆரமா கேட்டிருக்காங்க, இல்ல விட்டம் கேட்டிருக்காங்க. நமக்கு விட்டம் என்னது 2r அப்படின்னு கிடைக்குமா. ஸோ 2 இன்ட்டு 2.4. ஸோ ஆன்சர் என்னது 4.8 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா. இது நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்ததுதான். இதுல இருந்து ஒரே ஒரு டைம் வந்து இந்த கொஸ்டின் இதுதான் வந்து குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு குரூப் 4ல இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாவை நீங்க டிக் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா. ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும், நான் மற்றதுல சொல்ல, ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 1ல கேட்டிருக்காங்க. சப்போஸ் இன்கேஸ் நம்மள மாட்ட வைக்கணும் அப்படின்னு நினைச்சு கேட்டா கேட்கலாம். இந்த சம்ம நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஒரு உள்ளீடற்ற இரும்பு குழாயின் நீளம் 35 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. உள்ளீடற்ற உருளை ஹாலோ சிலிண்டர், அதனுடைய நீளம் அதாவது ஹைட் என்னது 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டினை மொத்தமா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வாசிக்க வாசிக்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும்.
அதனாலதான் நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணிட்டே அப்படியே எடுத்து எழுதிட்டு இருக்கோம். அதையே நீங்களும் பழக்கப்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. அதன் வெளி மற்றும் உள் விட்டங்கள் முறையே 10 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. வெளி மற்றும் உள் விட்டங்கள் எப்பயும் நமக்கு ஆரம் தானே கொடுத்துருப்பாங்க, இங்க விட்டங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ டி நாட் என்னது 10 சென்டிமீட்டர், டி ஐ அதாவது இது அவுட்டர் இது இன்னர், சரிங்களா? இது வெளிப்புறம் இது உள்புறம், அதை தான் நான் வந்து ஓ அப்படின்னு எழுதியிருக்கேன், வேற எதுவும் இல்லை, சரிங்களா? எனில் இரும்பு குழாயின் எடையை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரும்பு குழாயோடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ ஒரு ஷேப்ல இருந்து உருக்கி இன்னொரு ஷேப்பை மாத்துறோம்னா நம்ம என்ன சொன்னோம், அதனுடைய வெயிட் மாறாம இருக்கும், அதனால நமக்கான வால்யூம் கன அளவும் மாறாம இருக்கும் அப்படின்றத நம்ம போன கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். இங்க இப்போ நமக்கு வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வெயிட் என்ன அப்படின்றதுக்கு பிராக்கெட்ல என்னமோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம வால்யூம் கன அளவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? வால்யூம் ஃபார்முலா என்ன, ஹாலோ சிலிண்டருக்கு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்படின்னு வரும். இங்க நமக்கு என்னது டி நாட் டிஐன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிப்போம், டிவைடட் பை 2 போட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இங்க நமக்கு ஸ்மால் ஆர் வேணும்னா 8/2 4 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? 22/7 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்னது 5 ஸ்கொயர் 25. ஸோ ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு ஹெச் என்னது 35. 25 மைனஸ் 16 என்னது 9 நமக்கு தெரியுங்களா? ஸோ இது 9ஆ மாறிடும். இதை இப்போ நான் 7ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 5 அப்படின்னு வரும். 22 இன்ட்டு 5 என்ன வரும் 110. 110 இன்ட்டு 9 990 என்ன யூனிட்டு சென்டிமீட்டர் கியூப். இப்போ நமக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ நமக்கு ஆனால் வெயிட் தான் கேட்டிருக்காங்க, எடை தான் கேட்டிருக்காங்க. பிசிக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அதுல உங்களுக்கு ஃபோர்ஸ் மோஷன் விசை அந்த டாபிக்லாம் படிப்பீங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா வெயிட் பை வால்யூம் ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லி தருவாங்க. பிசிக்ஸ்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க, ஓகேங்களா? டென்சிட்டி அடர்த்தி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இதனுடைய இன்னொரு பார்ட் ஸ்பெசிபிக் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பை வால்யூம் அப்படின்னு வரும், ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்க என்ன அப்படின்னா இங்க வால்யூம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வெயிட் தான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வெயிட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த ஸ்பெசிபிக் வெயிட் நமக்கு தெரியணும் இல்லையா? அதான் இன்டெரக்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபிக் மீட்டரோடைய எடை என்ன கொடுத்துட்டாங்க 7 கிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா இது 7ன்னு அர்த்தம். ஸ்ட்ரைட்டா கொடுக்கல, பட் இதான் 7ன்னு அர்த்தம். இதை நீங்க இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. நான் இதை பிசிக்ஸோட ரிலேட் பண்ணுன்றதுனால இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா படிச்சிருப்பீங்கன்றதுனால நான் சொல்ல வந்தேன். இந்த ஃபார்முலாவே தெரிலனாலும் நீங்க ரிலேட் பண்ணலாம். என்னன்னா பிராக்கெட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர் கியூபோடைய அயனுடைய வெயிட் 7 கிராம் அப்படின்ட்டாங்க. நமக்கு மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் கியூப் 990 சென்டிமீட்டர் கியூபோடைய வெயிட் என்னன்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாக்ஸ் மெத்தட்ல அழகா போட்டுடலாம், ஓகேங்களா? பாக்ஸ் மெத்தட்ல போட்டா என்ன வரும், இந்த டயக்னலா நம்ம மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 990 இன்ட்டு 7ன்னு போட்டா அதான் நம்மளுடைய வெயிட். 990 இன்ட்டு 7 போடுவோமா? 9 7 சார் என்னது 63ன்னு வரும், மிச்சம் 6. இங்க திரும்ப 9 7 சார் 63, 63 பிளஸ் 6 693ன்னு வரும். இங்க ஒரு 0 இருக்கு, ஸோ நான் இந்த லாஸ்ட்ல 0 சேர்த்துடுறேன். இது என்ன யூனிட்ல வரும் அப்படின்னா கேஜில கிராம்ல தான் வரும், ஏன்னா வெயிட் 7 கிராம்னு தான் கேள்வியில கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிராம்ல வரும். ஆனா நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே கிலோகிராம்ல கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும் 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்னு தெரியுங்களா? ஓகேங்களா? இப்போ தெரியும் அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதுமா? இங்க 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறேன். ஸோ 6.93 கேஜி கி அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? கிளியர் தானே? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியல, பிசிக்ஸ் இனிமேல் தான் நான் புதுசாக படிக்கணும், நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இதை விட்டுருங்க. இதுதான் பேசிக். 1 சென்டிமீட்டர் கியூபோடைய வெயிட் 7 கிராம் அப்படின்னா 990 சென்டிமீட்டர் கியூபோட வெயிட் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது படிப்பீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல. அடர்த்தி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு வரும் உங்களுக்கு. ஸோ அதை தான் இங்கே சொன்னோம், வேற எதுவும் இல்லை. அடுத்து போலாங்களா? அடுத்த வடிவத்துக்குள்ள போறோம். என்ன அப்படின்னா கூம்பு கோன். இதுவும் முக்கியமான வடிவம் தான். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா கூம்பை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வச்சு கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு நான் என்னன்னு சொல்றேன், இந்த சாய் உயரம் இருக்கு இல்லையா, இதோடைய ஃபார்முலாவை வச்சே நமக்கு வந்து சம் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஒன்னு இதுல எள்ளு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்ல ஹெச் ஆறு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்பாங்க, சரிங்களா? அதை தாண்டி நமக்கு
ரொம்ப கஷ்டமானது கேட்கணும்னா ஃபார்முலா தான் ஸ்ட்ரெயிட்டா கேட்பாங்க. நம்ம புக்ல இருக்க எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். கேட்கறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஷார்ட்கட்லாம் கேட்குறீங்க ஒரு சில பசங்க. ஸோ இந்த டாப்பிக்கை மொத்தமா ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம்ல, ஃபார்முலா மட்டுமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது ஒன்றும் இல்லை, அதை பார்த்தீங்கனாலே தெரியும், பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா தான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க லைட்டா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலே நம்ம வந்து இதுல இருந்து ஒரு 3 கேள்வி கேட்கறாங்க, நமக்கு ஃபார்முலாவே ஞாபகம் இல்லைனாலும் நம்ம சொல்ற கிளாஸை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு 2 கேள்வியாவது கண்டிப்பா எங்கெங்கேயாவது யோசிச்சு எழுதுனா கூட 2 கேள்வி ஃப்ளூக்ல கூட நம்ம போடலாம். மொத்தமா 3 கேள்வியும் தப்பா அப்படியே பார்க்காம ஸ்கிப் பண்றதுக்கு பதிலா ஒரு 2 கேள்வி எழுத ட்ரை பண்ணலாமே, அதுதான் நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? கோன் அல்லது கூம்பு. இது எந்த வடிவத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? சதுரம். அதுல இருந்து தான் நமக்கு என்ன வந்துச்சு? சாரி, சதுரத்துல இருந்து 3Dயோட ஷேப் தான் என்ன வந்துச்சு அப்படின்னா கியூபு, கனசதுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ரெக்டாங்கிள் இருந்துச்சு, அதுல 3வது டைமென்ஷன் நம்ம பாக்குறப்ப நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்? கியூபாய்டு, கனசெவ்வகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னோம். 3வது வட்டம், சர்க்கிள். இதுல இருந்தா நமக்கு என்னது? 3Dயா இதோட ஹைட்டையும் சேர்த்து பாக்குறப்ப நமக்கு அது உருளையா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோம். இப்போ நமக்கு கோன் இல்ல கூம்புன்னு இருக்கா, இது எந்த வடிவத்துல இருந்து வந்துச்சு அப்படின்றத பாக்கலாமா? நமக்கு ஃபர்ஸ்ட் உருளை எப்படி இருக்கும் பாருங்க, இதுதான் நம்மளுடைய உருளை. இதை இப்போ நான் வந்து 3 பங்கா பிரிக்கிறேன். இப்படி நடுவுல இருந்து 2 கோடு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 3 பங்கா பிரிக்கிறேன். பிரிக்கிறப்ப என்ன ஆகும் நமக்கு? இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். 3 பங்கா பிரிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதை 3 பங்கா பிரிச்சா நமக்கு என்ன வடிவமா தெரியுதுன்னு பாருங்களேன். இங்க பாருங்க, இப்போ இதை நம்ம ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றோம். இது இப்ப என்ன வடிவமா இருக்கு? கோன், கூம்பு மாதிரி இருக்கா? இப்ப அடுத்து பாருங்க, இது என்ன வடிவமா இருக்கு? அடுத்தது வேற கலர்ல நம்ம பார்க்கலாங்களா? அடுத்து இங்க பாருங்க, இது என்ன வடிவமா இருக்கு? இது கூம்பு, 2வது கூம்பு. ஓகேங்களா? இப்ப இது என்ன வடிவமா இருக்கு? இது 3வது கூம்பு. சோ சிலிண்டரை, உருளைய 3ஆ நம்ம பிரிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கூம்பு கிடைச்சிரும், கோன் வந்து நமக்கு கிடைச்சிரும். கிளியருங்களா? சோ இப்போ நம்ம 3ஆ பிரிக்க போறோம். நமக்கு வால்யூம் என்னது? நமக்கு சிலிண்டருடைய வால்யூம் πr² ஹெச்ங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 3ஆ பிரிச்சிருக்கோம். அப்ப கன அளவு என்னவாயிடும்? 3 மடங்குல ஒரு பகுதியா மாறிடுமா? மொத்தம் 3 பங்குல ஒரு பகுதியா மாறிடும். சோ πr² h/3, அவ்வளவுதான். 1/3 ஆஃப் πr² h. கன அளவு எப்படி வந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? ஈஸியா முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன போலாம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்ல வலைப்பரப்பு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம்? வலைப்பரப்புக்கு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா இங்கே சர்க்கிள் இருக்கும். இது அப்படியே மேல ஹெச் ஹைட்டுக்கு நம்ம அப்படியே மேல மேல வைக்க போறோம். ஸோ அதனுடைய வலைப்பரப்பு இப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இது 2πr அப்படின்னா ஹெச் ஹைட் வரைக்கும் போகும். அதனால அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு என்ன சொன்னோம்? 2πrh அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஏன்னா இங்க நமக்கு ஆர் இருந்துச்சு, மேலையும் அதே ஆரம் தான் வந்து மேல வரைக்கும் போச்சு. ஆனா இங்க கூம்புல பாருங்க, இங்க நமக்கு ஆர் இருக்கு. பட் ஆனா இங்க பாருங்களேன், இங்க 0வா தான் இருக்கு, அங்க எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு வலைப்பரப்புன்றது என்னது? போக போக சுருங்கிட்டே இருக்கா, மேல போக போக. எதை பொறுத்து அது சுருங்கிட்டே போகுது? இந்த எல் சாய் உயரத்தை பொறுத்து சுருங்கிட்டே போகுது. ஸோ வலைப்பரப்புன்றது இப்படி மேல சுருங்கிட்டே போகுது. அதாவது இப்படி இருந்த வலைப்பரப்பு நமக்கு மேல சுருங்கிட்டே இப்படி போய் இப்படி ஆயிடுது. ஸோ எதை பொறுத்து இந்த வலைப்பரப்பு அப்படின்றது, இந்த சர்ஃபேஸ் ஏரியான்றது மாறுது நமக்கு? இந்த எல், இந்த சாய்ஞ்சு இருக்கிற இந்த உயரம் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மாறுது. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னது? இதனுடைய ஏரியா என்ன சொல்லுவோம்? πr அப்படின்னு சொல்லலாங்களா? எதை பொறுத்து மாறுது நமக்கு? எதை பொறுத்து மாறுது? அந்த எல்லை பொறுத்து மாறுது. ஸோ வலைப்பரப்பு என்னது? πr/l. அவ்வளவுதாங்க. இங்க வலைப்பரப்புல நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா பண்ணுவோம்? இங்க 2πrl அப்படின்னு நிறைய பேர் போட்டுருவீங்க. ஏன்னா இப்ப நம்ம சொன்னது ஞாபகம் இருக்கும். இதனுடைய ஏரியா பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு என்ன அப்படின்னா 2πr. எதை பொறுத்து மாறுது? எல்லை பொறுத்து மாறுது. ஸோ 2πrl அப்படின்னு நிறைய பேர் போடுவீங்க. போட முடியாது அப்படி. ஏன் அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்கு? ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனா இங்க 0 இருக்கு. இந்த மாதிரி நமக்கு வித்து வேரி ஆகுறப்போ, வித்து வந்து வேறுபடுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் சராசரி எடுப்போமா? ஸோ சராசரி எடுத்தா என்ன வரும்? r + 0/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2πrlன்னு இருக்கிறது நமக்கு என்ன மாறிடும்? 2πr/2 இன்ட்டு எல்லாம் மாறிடும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிட்டு πrlன்னு தான் வரும். ஸோ நீங்க அவசரப்பட்டு 2πrl அப்படின்றத மண்டையில ஏத்திக்காதீங்க. ஸோ πrl தான் நமக்கு என்னது? வலைப்பரப்பு. ஓகேங்களா?
புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இங்க சாய உயரத்தை பொறுத்துதான் நம்ம என்ன சொன்னோம், வலைப்பரப்பு மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சோ இப்ப இந்த சாய உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாத்துடலாமா? சோ இதுதான் நம்மளுடைய கூம்பு, இதுதான் நம்மளுடைய சாய உயரம். சரிங்களா? சோ இதுக்கு வெர்டிகலா செங்குத்தா ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுக்கிட்டா இங்க என்ன வரும், இது நம்மளுடைய ரேடியஸ் அப்படின்னு நமக்கு தெரியுமா, ஆரம் அப்படின்னு தெரியும். இது ரெண்டும் செங்குத்தா தான் மீட் பண்ணுது 90 டிகிரியில. இது என்னது, நமக்கு ஹெச் ஹைட்டு. ஓகேங்களா? இது நமக்கு ஹெச் ஹைட்டு. இப்போ நமக்கு இங்க 90 டிகிரி இருக்குன்னா இது என்னது, கர்ணமா, ஹைப்போடென்யூஸா. ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ என்ன எழுதலாம், ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாங்களா? அப்போ சாய் உயரம் ஆர் ஈக்குவல் சாரி எல் ஈக்குவல் டு என்ன வரும், ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருங்களா? கிளியரா? அவ்வளவுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் இல்ல சாய் உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டோமா, என்ன பார்த்துட்டோம், கன அளவுனா என்னன்னு பார்த்துட்டோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்கணும், மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்க்கணும். நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன தெரியும் சொல்லுங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் மேல இருக்கிற அந்த டாப் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இங்க மேல் பகுதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க, இல்ல, நமக்கு இங்க எதுவுமே இல்ல. இப்போ நம்ம அடிப்பகுதியுடைய சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் ஆட் பண்ணா போதும். இதனுடைய ஏரியா என்னது, அடிப்பகுதியுடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர், அவ்வளவுதான், பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் போடுவோம். நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, 2πrlன்னு போட்டக்கூடாது, நான் திரும்பியும் சொல்றேன். என்னது, நமக்கு பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். நமக்கு பை ஆர் ரெண்டுலையும் காமனா இருக்கா. ஸோ நான் என்ன பண்றேன், பை ஆரை வெளில எடுத்துட்டு பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கிறேன். அதுதான் நம்ம வந்து இங்க ஸ்லைட்ல கொடுத்துருக்கோம், பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியருங்களா? எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபார்முலால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நல்லா நீட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பெண்ணை வச்சு டயக்ராம் எழுதிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் கலர் பென் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நமக்கு கலர் பென்ன்றது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஒரே கலர்ல எழுதுனா எல்லா பேஜும் ஒரே மாதிரி இருக்கும். கலர் பெண்ணா இருக்கப்போ அதை நீங்க டெய்லி ரிவைஸ் பண்ணி நீங்க பாக்குறப்போ அது மனசுல அந்த கலர் ரொம்ப பதிஞ்சிரும். ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த கலரோட சேர்த்து டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம பிரெயின் எப்பயுமே கலர்ஃபுல்லா இருக்கிறதா வந்து ஈஸியா வந்து ரெகக்னைஸ் பண்ணும். அதனால நம்ம கலர் பெண்ணை வச்சு முடிஞ்சா ஃபார்முலா நோட்ல டைம் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து சம்முக்குள்ள போக போக உங்களுக்கு ஈஸியா இந்த ஃபார்முலாலாம் வந்து நமக்கு தெரியாமலே வந்து மனப்பாடம் ஆயிடும். ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்முலா நமக்கு தெரியாமலே மனப்பாடம் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அடிப்புற ஆரம் மும்மடங்கா மாறுது. ஆரம் ஆர் என்னவா மாறுது, 3 மடங்கா மாறுது. உயரம் எத்தனை மடங்கா மாறுது, ஹெச் 2 மடங்கா மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. இது எந்த டைப்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம ஏரியால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபார்முலாவே இல்லாம 100 ஒரிஜினல் ஏரியா அப்படின்னு வச்சுட்டு அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்ல வர்றதை நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பார்க்காதவங்க ஏரியா மென்சுரேஷன் 2D பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் டைப் ஃபார்முலாவே இல்லாம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான் இங்க நமக்கு கன அளவு வச்சு கேட்டிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு கன அளவு 100ன்னு இருக்கிறதா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கன அளவு அப்படின்னா 3 தடவை வேரி ஆகுற மாதிரி போடணுமா. இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கூம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூம்புடைய கன அளவு ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்க நமக்கு ஆர் 2 தடவை போடணும், ஹெச் 1 தடவை போடணும். ஸோ 100 இன்ட்டு ஆர் என்ன பண்ணியிருக்காங்க, 3 மடங்கு ஆக்கியிருக்காங்க. 3 மடங்குன்றதை நம்ம 2 தடவை மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா இங்க ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கு. அடுத்து இங்க என்னது, ஹெச் 2ன்னு இருக்கு. இங்க ஒரு ஹெச் தான் இருக்கு. ஸோ நான் அதை 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்க, 3 3 சார் 9, 9 2 சார் 18 ஆயிடும். ஸோ 180 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருங்களா. இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க, எத்தனை மடங்கு கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. முதல்ல 100ன்னு இருந்தது, நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, 180 மாறிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், 18 மடங்கு கூடியிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுதா. 18 மடங்கு கூடியிருக்கு. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி, அதுதான் ஆன்சர். கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் 100ன்னு இருந்தது 180 அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ ரேஷியோவா பாக்குறோம் அப்படின்னா 100 180னா இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். 10/18ன்னு வருமா. இதை நம்ம 2ஆம் வாய்ப்பால பண்றப்போ 5:9 அப்படின்னு கிடைக்கும். ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா 5:9ன்னு வரும். எத்தனை மடங்கு மாறி இருக்கு, 18 மடங்கு மாறி இருக்கு. ஏன்னா இதோட நம்ம 18 மல்டிப்ளை பண்ணாதான் இங்க என்ன ஆகும், 180ன்னு வரும். ஸோ 18 மடங்கு மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 18. கிளியருங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம போட்ட அதே மெத்தட் தான். 100ன்னு வச்சுட்டு என்ன பண்ணுவோம், சைடு கொடுத்துருப்பாங்க இன்க்ரீஸ் பை 25%ன்னு.
நம்ம 125/100 125/100 அந்த மாதிரி போடுவோம். R² A² அப்படின்றதுனால இங்க நமக்கு மும்மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, பெர்சன்டேஜ்ல சொல்லல. அதனால நான் 100 + 100 - எடுத்துட்டு போல. 3 மடங்குன்னு சொன்னதுனால நான் அப்படியே 3 3ன்னு போட்டிருக்கேன். ஏன் ஆரை மட்டும் 2 தடவை போட்டிருக்கேன், ஏன்னா நமக்கு ஃபார்முலா R² இருக்கு. ஸோ ஆரை 2 தடவை போட்டிருக்கேன், ஹைட்டை ஒரு டைம் மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி சம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். அடுத்த சம்குள்ள போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. The curved surface area of a right circular cone of a height 15 cm and base diameter 16 cm is அப்படின்ட்டாங்க. 15 சென்டிமீட்டர் உயரமும், ஹைட் என்ன சொல்லிட்டாங்க, 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும், விட்டம் டயமீட்டர் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரைட் சர்க்குலார் கோன். நேர்வட்ட கூம்புனா 90 டிகிரி இருக்கக்கூடிய கூம்பு, கோனு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கேட்க வராங்கன்னு பாருங்களேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு. வலைப்பரப்பு என்னன்னு சொல்லுங்க, 2πr πr ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? என்னது வலைப்பரப்பு? πr/l. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எல் தெரிஞ்சிரும். ஏன்னா இங்க பாருங்க ஹெச்ன்னு எல் தெரிஞ்சிரும், சாரி எல் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆர் தெரிஞ்சிடும். ஏன்னா விட்டம் 16ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து ஆரம் என்ன கண்டுபிடிச்சிடலாம், 16/2 8 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆரம் தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்னது, சாய் உயரம் ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டாஸ்க். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்க. L = √r² + h². நமக்கு ஆரும் தெரியும் ஹெச்சும் தெரியுமா? ஸோ ஆர் என்னது 8 சென்டிமீட்டர். ஸோ 8² + h என்னது 15. ஸோ 15². 8² என்னது 64. 15² நமக்கு என்ன தெரியும் 225. இதை நம்ம ஆட் பண்ணா என்ன வரும், 9 8 289ன்னு வரும். ஸோ √289 என்னன்னு சொல்லுங்க பாப்பா. √289 என்ன வரும்னு சொல்லிட்டு கடைசியில நமக்கு 9ன்னு முடியுது. எந்த இதுல 9ன்னு முடியும், நமக்கு இங்க ஒற்றை எண் 3ன்னு இருக்கலாம், இல்ல 7ன்னு இருக்கிற மாதிரி 9ன்னு இருக்கலாம். ஸோ இந்த நம்பரை விட்டுட்டு இங்க 2ன்னு இருக்கிறத வச்சு நம்ம பார்ப்போம். 2 எங்க வரும், 1² 1 2² 4ன்னு வந்துடும். ஸோ அதனால இங்க 13 இருக்கலாம், இல்ல 17 இருக்கலாம். நமக்கு 15² 225 அப்படின்னு தெரியும். ஸோ 13 இருக்க வாய்ப்பு இல்லை, 17 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? சாய் உயரத்துடைய ஆன்சர் தான் 17ன்னு வந்திருக்கும். இப்போ இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க ஆப்ஷன்ல எல்லாமே பையன் இருக்கு. ஸோ நான் பையன் அப்படியே தான் வச்சுக்க போறேன். ஆர் என்னது 8, எல் என்னது 17. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிடுங்களா? 8 7 சார் என்னது 56 5. ஸோ 8 1 சார் 8, 8 + 5 என்ன வந்துடும் நமக்கு 13 அப்படின்னு வந்துடும். ஸோ 136 5 தான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க, எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நமக்கு ஃப்ளோல என்ன வரணும், ஃபார்முலா வரணும். ஃபார்முலா தப்பாயிடக்கூடாது. அந்த ஃப்ளோ எப்போ வரும், ஒன்று நம்ம டெய்லி ஃபார்முலா ரிவிஷன் பண்றப்போ வரும். அப்படி இல்லைன்னா நிறைய சம்மு ப்ராக்டிஸ் பண்ண அந்த நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டுல உங்களுக்கு எது பாசிபிளோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The height of a right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm அப்படின்ட்டாங்க. கூம்பனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, சாய் உயரம் ஸ்லாண்ட் ஹைட்டும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஹைட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஹெச் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், சாய் உயரம் L² = R² + H² தெரியுங்களா? L என்னது 13² = R என்னது 5² + H². 13² நமக்கு என்ன தெரியும் 169. 5² என்ன தெரியும் 25ன்னு தெரியும். ஸோ என்ன வரும் 144 = H² வரும். ஸோ இது எதனுடைய ஸ்கொயர் ரூட்டு, சாரி ஸ்கொயர் வேல்யூ 12. ஸோ ஹைட் என்ன வரும் 12 சென்டிமீட்டர். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மேக்ஸிமம் இந்த மெத்தட்ல தான் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாவாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 மற்றும் 5040 எனில் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கோன் இருக்கு, ரெண்டு கோன் இருக்கு. அதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரேடியஸ் சம ஆரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டுலயுமே வந்து ஒரே ஆரம் தான் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் கன அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கோனுடைய கன அளவு 3600 cm3 கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5040ன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. உயரங்களின் ரேஷியோ அதுதான் கேட்டிருக்காங்க. H1 H2 இருக்கு, அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கோன் அப்படின்னு இருக்குன்னா கோனுடைய வால்யூம் எதை பொறுத்து இருக்கும் சொல்லுங்களேன். ஒன்னு ஆரை பொறுத்து இருக்கும், இல்ல ஹெச்சை பொறுத்து இருக்கும்.
இது ரெண்டுல எது மாறினாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கன அளவு மாறும். ஆனா இந்த இதுல நமக்கு இப்போ ஆர் கான்ஸ்டன்ட், இது மாறலங்க, ரெண்டுலயுமே சேம் தாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த உயரத்தினால மட்டும்தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற கன அளவு குவான்டிட்டி வந்து நமக்கு மாறி இருக்கு. ஸோ இப்போ என்ன வரும், இங்க v1, இந்த v1/v2 தான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், h1/h2 அப்படின்ற ரேஷியோ விகிதம் கிடைச்சிரும். இதுதான் நமக்கு கேள்வியில கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன, இந்த கனவளவோட விகிதம் தான் நம்ம இந்த மாதிரி ரேஷியோ எடுத்தா நமக்கு அதுதான் என்னது, இந்த உயரத்துடைய விகிதமா நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். 3600/5040 அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து 6வது வாய்ப்பால கேன்சல் பண்ணும்போது இது 60 அப்படின்னு வரும். 8 6 are 48, மிச்சம் 2, ஸோ 4 6 are 24, 84 இருக்கும். திரும்ப 2வது வாய்ப்பால் அடிக்கிறப்போ இங்கே 30, இங்கே 42, திரும்ப 2வது வாய்ப்பாடுன்றப்போ இங்கே 15, இங்கே 21. ஸோ இது 3வது வாய்ப்பால திரும்ப அடிபடுமா, இங்க 5, இங்க 7, 5:7 என்ற ரேஷியோ தான் வந்து நமக்கு ஹைட்டோடைய விகிதம் அல்லது ஹைட்டோடைய ரேஷியோ. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குமே தவிர நிறைய வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்து மாத்திர மாதிரி மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்ட்டாங்க. கூம்பு கோணு அதனுடைய கன அளவு தான் கேட்டிருக்காங்க, வால்யூம். இதுல 484 சென்டிமீட்டர் சுற்றளவு அப்படின்ட்டாங்க. சுற்றளவுன்றது எதை சொல்றாங்க அப்படின்னா, கோணு இப்படி இருக்கு, ஸோ சுற்றளவு இங்க நமக்கு 2 சுற்றளவு இருக்கு இல்லையா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஆனா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ கோனிக்கல் உட்டன் பீஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படிதான் கோன் இருக்கு, இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன வரும், இதுதான் இந்த 2πr தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த 2πr தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 484 அப்படின்னு கொடுத்துட்டு வால்யூம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இன்னொரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்டு 105 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வால்யூம் என்ன ஃபார்முலா, கோனுக்கு 1/3πr²h தான் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் கண்டுபிடிச்சிடலாமா, ஆர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க, 2 × 22/7, ஆர் தெரியாது, ஸோ 6 ஈக்குவல் டு 484. 22வது வாய்ப்பால் அடிச்சா 2ல 44, மிச்சம் 4, ஸோ 22. இதை திரும்ப 2வது வாய்ப்பால் அடிச்சா 11, ஆர் என்ன கிடைக்கும் 77. என்ன யூனிட்டு, இங்க நமக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு, ஸோ நமக்கு 77 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆர் கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 1/3 பை என்னது 22/7, ஆர் என்னது நமக்கு 77, ஸோ 77 2 டைம் எழுதணும், ஏன்னா ஆர் ஸ்கொயரு, ஹெச் போடுறோம் அப்படின்னா 105. 7வது வாய்ப்பால் அடிக்கிறப்போ இங்கே என்ன வரும் 11, 3வது வாய்ப்பால் அடிக்கிறப்போ 3ல 9, மிச்சம் 1, ஸோ 35. 22 × 11 × 77 × 35. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸாம்ல இவ்வளோ லென்த்தியா மல்டிப்ளை பண்ணுமா மேம் அப்படின்னு கேட்டா நமக்கு பை வேல்யூ போடாத மாதிரியான சம்ஸ், பை அப்படின்றது ஆப்ஷன்ல வச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்த சம். சரிங்களா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க அப்படின்ட்டாங்க. உயரம் என்ன சொல்லியிருக்காங்க 24 சென்டிமீட்டர், அடிப்பக்க ஆரம் பேஸ் ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க, கோண தயாரிக்க எவ்வளோ ரெக்டாங்குலர் ஷீட் தேவைப்படும், அயன் ஷீட் ஏரியா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்குலர்னு சொல்லல, ஒரு அயன் ஷீட் இருக்கு, தகடு இருக்கு, அந்த தகடை தான் உருக்கி என்னவா மாத்த போறாங்க அப்படின்னா கோணம் மாத்த போறாங்க. ஸோ எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் அயன் ஷீட் எவ்வளோ தேவைப்படும். இங்கே நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா, சரியா நீங்களே யோசிச்சு பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இப்படி வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா இப்படிதான் தெரியும், இந்த மேல இருக்கிற இந்த பரப்பளவு மட்டும் தான் பார்ப்போம், அடியில நமக்கு மெட்டீரியல் தேவைப்படாது, ஏன்னா ஹோல் தானே இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆனா நீங்க மளிகை கடையெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா, பொட்டலம் போடுவாங்க பாத்திருக்கீங்களா, ஒரு நியூஸ் பேப்பர் ரெக்டாங்குலரோ ஏதோ ஒரு ஷீட், அதை தான் ஷீட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க சொல்ற தகடுன்னு வச்சுக்கோங்க. அதை பொட்டலம் போடுறோம் அப்படின்னா மடிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க அடிப்பகுதியில மடிக்கிறப்போ உள்ள 2 பேப்பர் உங்களுக்கு தெரியும், இப்படி பொட்டலம் போடுறப்போ 2 பேப்பரா இருக்கும். அப்ப என்னன்னா இதை நம்ம இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் வளைக்கிறதுக்கு, இங்க அடியிலையும் நமக்கு பேப்பர் தேவைப்படுது, அதாவது அந்த ஷீட்டு தேவைப்படுது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்.
அப்ப என்னன்னா இங்க நீங்க வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்க முடியாது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுக்க முடியும். சரிங்களா? பொட்டலம் போடுறது இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பொட்டலம் போடுறப்போ உள்ள அந்த பேஸ் ரேடியஸ்ல 2 பேப்பர் இருக்கும். வெளியில நீங்க கோன் ஷேப்ல வச்சு பாக்குறப்போ அந்த பொட்டலத்தை வச்சு பார்த்தா மேல ஒரே ஒரு ஏரியா தான், அதாவது ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அடிப்பகுதியில இப்படி சுருட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல 2 பேப்பர் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கேயும் நமக்கு தேவைப்படுது அந்த ஷீட். அப்போ இங்க நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுக்கணுமே தவிர கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எடுக்க கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இதனுடைய ஏரியா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல்லுன்னு தெரியும். இதுல பை ஆர் காமனா எடுத்துட்டா எல் பிளஸ் ஆர்ன்னு இருக்குமா? இங்க நமக்கு ஆர் தெரியும், ஹெச் தெரியும், எல் கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலா என்னது? எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஹெச் ஸ்கொயர் என்னது? 24 ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் என்ன இருக்கும் சொல்லுங்க? 2 ஸ்கொயரை பண்ணா 0, 4, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 2 4s are 8, 8 2s are 16. ஸோ இங்க என்ன வரும்? 576ன்னு வரும். ஸோ இங்க 7 ஸ்கொயர் 49 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணா 625. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 என்னது? 25 சென்டிமீட்டர். சாய் உயரம் 25 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இங்க பை என்னது? 22/7, ரேடியஸ் 7. இங்க சாய் உயரம் 25, இங்க 7, 25 பிளஸ் 7 32. 7 7ல கேன்சல் ஆயிடும். 22 × 32. ஓகேவா? இப்போ இந்த 22 11 பிரிச்சுக்கலாம். ஏன்னா 11ல மல்டிப்ளை பண்றது ஈஸி. 2 × 11 × 32ன்னு போடுறோன்னு வைங்களேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்க இருக்கிற இந்த ரெண்டையும் 3 2ன்னு அப்படியே எழுதுங்க. நடுவில் இது ரெண்டையும் கூட்டி போட்டுருங்க. ஸோ 352. 32 × 11 என்னது? 352 தான் கிடைக்கும். இப்போ 352 × 2 ஈஸியா போட்டுடலாமா? 2 2s are 4, 5 2s are 10. ஸோ 0 போட்டு மிச்சம் ஒன்று வச்சிருக்கேன். 2 3s are 6, 6 + 1 7. ஸோ 704 தான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் ஏல இருக்கு. அவ்வளவுதான். கிளியரா? ரொம்ப ஈஸி தாங்க. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இங்க அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்க? நேர்வட்ட கூம்பு வடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம் 4.8 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 1.8 மீட்டர் அப்படின்ட்டாங்க. என்னது? நேர்வட்ட கூம்பு வடிவில் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு நெற்குவியல் வச்சிருக்காங்க. விவசாயம் பண்ணிட்டு நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல நெற்குவியல்னா அதுல இருக்க உமியெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? ரோட்ல ஃபர்ஸ்ட் கொட்டி வச்சு அப்புறம் பரத்தி ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அந்த டிராக்டர்ல இருந்து கொட்டுறாங்க. இந்த கூம்பு வடியில கொட்டுது. சரிங்களா? அதுல விட்டம் என்னது? 4.8 மீட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த டயமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 4.8 மீட்டர். அதன் உயரம் என்ன சொல்லியிருக்காங்க? 1.8 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நெற்குவியலை மழையிலிருந்து பாதுகாக்க கித்தான் துணியால் மிகச் சரியாக மூடப்படுகிறது எனில் தேவையான கித்தான் துணியின் பரப்பை காண்க அப்படின்னு. எப்ப பாரு என்ன நடக்கும்? ஆப்போசிட்டா நம்ம பரத்தி காய வைக்கலாம், உமியை ரிமூவ் பண்ணலாம்னு நினைக்கிறப்பதான் நமக்கு மழை வரும். அந்த மழையில இருந்து பாதுகாக்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இத வந்து ஒரு தார்பை, அதுதான் இங்க கித்தான் துணின்னு சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு தார்பை போட்டு மூடுறாங்க. ஸோ மூடுறாங்க அப்படின்னா கரெக்டா சரியா பொருந்துற மாதிரி மூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேல் பகுதியை தானே மூடுவோம், அடிப்பகுதியில நம்ம மூடுவோமா? மூட மாட்டோம் இல்லைங்களா? இப்போ அந்த நெற்குவியல் இருக்கு, கொட்டுறப்பவே நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க அடியில ஷீட் வச்சுட்டு, அதாவது அந்த கித்தான் துணியை வச்சுட்டு அதுக்கு மேலேயா கொட்டுவோம்? இல்ல, ரோட்ல தான் கொட்டுவோம். அப்பதான் ஈஸியா காயும், அப்பதான் உமி வெளியில வரும். அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். நமக்கு சரியா தெரியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ வெறும் ரோட்ல தான், வெறும் தரையில தான் கொட்டுவோம். சரியா? ஸோ இப்போ மூடுறோம் அப்படின்னா, துணி வச்சு கவர் பண்றோம், மழையில இருந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னா தரையில இருந்து நம்ம எந்த துணியும் கொடுக்க மாட்டோம், மேல மட்டும் தான் மூடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? துணியின் பரப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்க எடுத்துக்கிறப்ப என்னதான் எடுத்துக்கணும்? வலைப்பரப்பு தான் எடுத்துக்கணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்கணும். அடிப்பகுதி கணக்குல வராது. ஸோ அதனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்கூடாது. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் இங்க சொல்றோம். சரியா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் எல். பை 22/7. ஆர் என்ன கொடுத்துட்டாங்க? விட்டம் தான் 4.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் வேணும்னா இதுல இருந்து டிவைடட் பை 2 பண்ணுவோமா? ஸோ இன்ட்டு 2.4ன்னு வந்துடும். எல் நமக்கு நேரடியா கொடுக்கல, ஆனா உயரம் கொடுத்துட்டாங்க. ஆரும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணலாம்? எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கும். ஹெச் 1.8. ஸோ ஆர் என்ன இருக்கும்? 2.4 ஸ்கொயர்ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுமா மேம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் புள்ளியே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்காம அப்படியே முழு என்ன பண்ணுங்க, புள்ளியே நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். 18 ஸ்கொயர்னு போட்டால் என்ன வரும்? 1 ஸ்கொயர் 0 1, 8 ஸ்கொயர் 64. ஸோ 1 8 8, 8 2 16. இங்கே போடுவோமா? ஸோ 4 6 6 12 1 324ன்னு வரும். இங்கே 1.8ன்னு இருக்கா?
ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி ஆகிடும். ஸோ 3.24 ப்ளஸ் அப்படின்னு வரும். இப்போ 24 ஸ்கொயர் என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 2 4 சார் 8, 8 2 சார் 16. ஸோ இங்கே என்ன வரும்? 576ன்னு வருமா? 24 ஸ்கொயர். இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸ்கொயருன்றப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போமா? 5.76ன்னு வரும். இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 10, 1. ஸோ இங்கே பண்ணுறப்ப திரும்ப 10, 1ன்னு வரும். ஸோ 9.00 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? 3. நமக்கு என்ன கிடச்சிருச்சு? சாய் உயரம் 3 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதை 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 7ஆம் வாய்ப்பாடில் 24 போகுமான்னு கேட்டால் போகாது. ஸோ இப்போ நமக்கு புள்ளி வச்சு தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. இன்ட்டு 2.4 இன்ட்டு 3. வேற வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்கே பாருங்க, 22 இன்ட்டு 3 66 இன்ட்டு 2.4/7ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை. ஓகேவா? இதை வேற இதுலையாவது அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிக்க முடியாது. ஏன்னா இது 7ஆம் வாய்ப்பாடுலையும் போகாது. ஸோ 9 7 சார் 63 தான் வரும். ஸோ 63 மிச்சம் 3 இருக்கும். ஸோ 3 0ன்னு போட்டால் 4ல் 28 மிச்சம் 2 இருக்கும். 0 போடுவோம். 2ல் என்ன ஆகும்? நமக்கு 14ன்னு வரும். மிச்சம் 6ன்னு இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஸோ 9.42 இன்ட்டு 2.4 போடணும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 22.6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி டெசிமல் வச்சுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஸ்பீடாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கோங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. A tent is in a shape of right circular cylinder surmounted by a cone அப்படின்னு இருக்காங்க. என்னது? ஒரு கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் உள்ளது அப்படின்ட்டாங்க. ஒரு கூடாரம், டென்ட். சர்க்கஸ்ல எல்லாம் டென்ட் பார்த்துருப்பீங்கல்ல, டென்ட் வெளியில கூடாரம் அமைச்சிருப்பாங்க. சர்க்கஸ்ல மட்டும் இல்ல, இங்க வெளியிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அது என்ன வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உருளையின் மீது கூம்பு இணைந்த அப்படின்ட்டாங்க. அதாவது கீழே உருளை இருக்கு, இது மேல என்னது? கூம்பு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. டோட்டல் ஹைட் அண்ட் த டயமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆர் 13.5 மீட்டர் அண்ட் 28 மீட்டர் அப்படின்ட்டாங்க. கூடாரத்தின் மொத்த உயரம் 13.5 மீட்டர் அப்படின்ட்டாங்க. மொத்த உயரம். ஸோ இதுதான் மொத்த உயரம். இதுல இருந்து இது வரைக்கும் மொத்த உயரம் என்ன சொல்லியிருக்காங்க? 13.5 மீட்டர். அந்த டயமீட்டர் 28 மீட்டர் அப்படின்ட்டாங்க. மற்றும் விட்டம் 28 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது விட்டம், இது என்னது? 28 மீட்டர். அடுத்து மேலும் உருளை பாகத்தின் உயரம் 3 மீட்டர் எனில், இந்த உருளை பாகம் இருக்கு இல்லையா, இதனோட உயரம் 3 மீட்டர் எனில் ஃபைண்ட் எனில் கூடாரத்தின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்ட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தான் கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படி பார்த்தோம்? உருளையை தனியா பார்த்தோம், கூம்பு தனியா பார்த்தோம். இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு இதுல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணும்? ஃபார்முலா நம்மளா தான் உருவாக்கணும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், கொஞ்சம் சேஞ்சஸோட நம்ம ஃபார்முலா உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஷேப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வேணும்னா என்னது? இப்போ எப்படி நம்ம வந்து கூடாரத்தை உருவாக்கும் சொல்லுங்களேன். அடிப்பகுதியில ஏதாவது போடுவோமா? இங்க ஏதாவது போடுவோமா? விரிப்போமா? விரிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ கூடாரம் எப்படி இருக்கும்? இங்க மேல இந்த சைடு பிளஸ் இந்த சைடு, இங்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர் பண்ணுவோம். எந்த சைடு? இந்த 2 வெர்டிகல் சைடு, இங்க இதெல்லாம் தான் கவர் பண்ணுவோம். இப்போ கூம்புக்கு இது என்னது? நமக்கு வலைப்பரப்பு மட்டும்தானே வரும். இந்த கூம்போட வலைப்பரப்பு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கணக்குல எடுத்துப்போம். ஸோ கூம்போட வலைப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னதுங்க? π/6Lங்களா. அடுத்து இது என்னதுன்னு பாருங்க. இது சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 2πr/h அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க அடியில இருக்கதை எடுத்துக்க மாட்டோம். அதனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு இங்கேயும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? நம்ம கூடாரம் வந்து எப்படி கவர் பண்ணுவோம்? இப்படி மேலதான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்னது? கூம்புடைய கர்வ்டு சர்ஃபேஸ் வேணுங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த சிலிண்டர் இருக்கா, இந்த சிலிண்டருக்கு இங்க நமக்கு கூடாரம் அமைக்க ஷீட்டோ கவரோ ஏதாவது துணியோ ஏதாவது வேணும். இப்போ இது என்னது? நமக்கு அதனுடைய வலைப்பரப்பு. அதனுடைய வலைப்பரப்பு என்னது? சிலிண்டரோட வலைப்பரப்பு 2πr/h. அவ்வளவுதாங்க. காமனா எழுதிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இதுல π காமனா, ஸோ நான் வெளியில எடுத்துக்கலாம். ஆரும் காமன், ஸோ நான் வெளியில எடுத்துட்டா L+2h அப்படின்னு வரும். இங்க L நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா இது 3 மீட்டர் அப்படின்னு தெரியும். அப்போ இது என்னது? மொத்தமா 10.5 மீட்டரா? ஏன்னா இது டோட்டல் ஹைட் 13.5ன்ட்டாங்க. ஸோ இது 10.5. அப்போ இந்த ஹைட் என்னது? 10.5.
ஹெச் தெரிஞ்சிருச்சு 10.5. இது என்னது நமக்கு 14 மீட்டர். ஏன்னா டோட்டலா 28, இது 14 மீட்டர். இப்ப சாய் உயரம் கண்டுபிடிச்சிடலாமா? எல்ன்றது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 ஸ்கொயர் பிளஸ் 10.5 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ பண்ணா என்ன வரும்? 14 ஸ்கொயர் பண்ணுங்க. 14 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 0.1, 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஸோ 1 into 4 4, 4 into 2 8. ஸோ 0.8 196 அப்படின்னு வருமா 14 ஸ்கொயர். இப்போ அடுத்து 10.5 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 0.5 இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 10 ஸ்கொயர்னா என்ன வரும்? 100ன்னு வருமா? ஸோ இது என்னது? 296 அப்படின்னு வரும். 296 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். ஏன்னா இங்க 0.5 இருக்கா? ஸோ 296 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தா என்ன வரும்? 296க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நமக்கு 225னா 15 சம்திங் வரும். ஸோ 16 ஸ்கொயரும் வராது, 17.5 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நீங்க எக்ஸாக்டா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் 10 ஸ்கொயருக்கு பண்ணுவீங்க, அப்புறம் 0.5 ஸ்கொயர் அந்த மாதிரி கூட நீங்க பிரிச்சு பண்றதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க 296 பாயிண்ட் சம்திங் வரும். எல் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 17.5 வரும். மேம் நீங்க டீடைலா போடுங்க மேம், ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்றது கேக்குது. பட் ஆனா இங்க கான்செப்ட் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோம்னா இன்னும் நிறைய டைம் ஆகும். நம்ம சிலபஸை நம்ம கொடுத்த ஷெடியூலுக்குள்ள முடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் நான் உங்களை கால்குலேட் பண்ண சொல்றேன். சரிங்களா? ஸோ கால்குலேட் பண்ணுங்க. 17.5ன்னு வரும். இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? பை என்ன வரும்? 22/7ன்னு வரும். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 14 மீட்டர்னு வருமா? எல் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 17.5ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதை கால்குலேட் பண்ணுங்க. வரும் 17.5ன்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் ட்வைஸ் ஆஃப் ஹெச். இந்த ஹெச்ன்றது என்னதுப்பா நமக்கு? இந்த உருளையோட ஹெச் தான். ஸோ ஹெச்ன்றது 3. ஸோ 2 into 3 6 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 17.5 plus 6 equal to 22/7 into 14. 17ஓட 6 ஆட் பண்ணா என்ன வரும்? 23 அப்படின்னு வருமா? ஸோ 23.5 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ 7ஆம் வாய்ப்பால்ல இதை அடிச்சா 2ன்னு வரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா உங்களுக்கு 1034 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டா இன்னும் கிளாஸ் பெருசா போகும். ஸோ கான்செப்டை நீங்க தெளிவா இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இதை நீங்களே சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கூம்பின் உயரமானது 200% அதிகரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கூம்பு இருக்கு, கோன் இருக்கு, அதனோட உயரம் என்ன பண்றாங்க அப்படின்னா 200% அதிகரிக்கிறாங்க. அதன் ஆரம் 50% குறைக்கப்படுகிறது. ஆரம் ஆறு என்ன பண்றாங்க அப்படின்னா 50% குறைக்கிறாங்க. எனில் அக்கூம்பின் கன அளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா 100ன்னு எடுத்துப்போம். அதுல இருந்து இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி அப்படித்தானே போடுவோம். ஸோ அதே தான். ஸோ ஒரிஜினலா முதல்ல 100ன்னு இருக்கு, அந்த கோனுடைய கன அளவு அப்படின்னு எடுத்துக்க போறோம். இதுல இப்போ நம்ம வால்யூம் வேணும் அப்படின்னா 3 டேர்மா மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கோனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. இப்போ ஆரை தான் நம்ம என்ன பண்ணணும்? 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஆர் என்ன பண்றாங்க அப்படின்னா 50% குறைக்கிறாங்க. குறைக்கிறப்ப எப்படி என்ன வரும்? 100 - 15 போடுவோமா? ஸோ 50% குறைக்கிறாங்க அப்படின்னா 50/100 இன்ட்டு 50/100 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து உயரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா 200% அதிகரிக்கிறாங்க. ஸோ 100 + 200 300ன்னு வருமா? ஸோ 300/100. இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்றேன். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்றேன். இப்போ என்ன வரும் பாருங்க? 25 × 3ன்னு வரும். 25 × 3 நமக்கு 75ன்னு வரும். இப்போ இதுல என்ன தெரியுது நமக்கு? ஃபர்ஸ்ட் 100ன்னு இருந்த ஒரு கன அளவு இப்போ 75ன்னு மாறி இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? குறைஞ்சிருக்கு. 100ல இருந்து 75 குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 25% குறைஞ்சிருக்கு. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பில இருக்கு. அவ்வளவுதான். இங்க என்னன்னா நமக்கு ஆர் 2 டைம் போடணுமா, ஹெச் 2 டைம் போடணுமான்றத கன்ஃபியூஸ் பண்ணாம போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த சம் போலாங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ இதோட நம்ம கூம்புடைய சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு கூம்பு எப்படி இருக்கும்? கோன் இப்படிதானே இருக்கும். இதுல நம்ம பாதியா இங்க கட் பண்றோம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன ஆகும்? இங்க ஒரு ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஆகும். அதாவது இதை கட் பண்ணி இதை தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லுவோம். கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு மேக்ஸிமம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா தான் நமக்கு கொஸ்டின்ஸா வரும். ரொம்ப ரேரா கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா கன அளவு வச்சு கேட்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு எந்த எக்ஸாம்லயுமே வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் வச்சு கேட்டது கிடையாது. நீங்க இன்கேஸ் குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா கூட
அதுலயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டது கிடையாது. ஓகேவா? ஸோ இதோட பேசிக் என்ன அப்படின்றத சும்மா ஜென்ரலா இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ இங்க நமக்கு நார்மலா கோனுடைய ஃபார்முலா என்ன, கன அளவு என்னன்னு சொல்லுங்களேன். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு வருமா? இங்க நமக்கு ஆர் தான், கீழே என்ன இருக்கு, பெரிய ரேடியஸ் இருக்கு கேபிட்டல் ஆர், மேல என்ன இருக்கு, சின்ன ரேடியஸ் இருக்கு, ஸோ ஸ்மால் ஆர். சாரி, இது நான் விட்டம் மாதிரி போட்டுட்டேன். ஸோ கேபிட்டல் டி, இது ஸ்மால் டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு அந்த ஆர் தான் மாறுது. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் டேர்ம்ல தான் நமக்கு என்னமோ நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சா? ஸோ மிச்சம் எல்லாமே சேம் தான். 1/3 பை ஹெச் எல்லாமே சேம் தான். அதை அப்படியே நம்ம வெளியில எடுத்துடலாம். இங்க நமக்கு என்ன டேர்ம் வரும்னா ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர். இதுதான். இது எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா, இதை டெரிவேஷன்லாம் பண்ணோம்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கோன், ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னா நமக்கு என்னது, இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வலைப்பரப்பு நமக்கு எதை பேஸ் பண்ணி மாறும்னு சொன்னோம் கோன்லலாம், இந்த ஸ்லாண்ட் ஹைட் எல் பேஸ் பண்ணி மாறும்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அதுதான். இப்போ நமக்கு கீழே இங்க என்ன இருக்கு, கேபிட்டல் ஆர் இருக்கும், மேல ஸ்மால் ஆர்ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் எடுப்போம். இப்போ நமக்கு ஆவரேஜ் எடுத்தா என்ன வந்துடும், கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் பை 2 இருக்கும். இப்போ நமக்கு சுற்றளவு வலைப்பரப்பு வேணும் அப்படின்னா பெரிமீட்டர் தானே பண்ணுவோம், 2 பை ஆர்ன்னு போடுவோம். அந்த ஆர் டேர்முக்கு பதிலாக தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 2 பை ஆறு எதை பொறுத்து மாறுது, இந்த சாய் உயரத்தை பொறுத்து மாறுது. ஸோ இன்ட்டு எல். இப்போ இந்த எல் சாரி 2 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை ஆறு அப்படியே இருக்கு. இங்க ஆர் பிளஸ் ஆர், இங்க ஆர் பிளஸ் ஆர் இருக்கா, அவ்வளவுதாங்க. இதுதான் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் வந்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்த புறப்பரப்பு எப்பயும் ஃபார்முலா என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் மேல இருக்கிற டாப் ஏரியா கீழே இருக்கிற அடிப்பகுதி ஏரியா அப்படின்னு வருமா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்னது, பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். இதுதான் நம்மளுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டாப்ல இருக்கிற இதோட ஏரியா என்னது, பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ பாட்டம்ல அடிப்பகுதியில் இருக்க இதோட ஏரியா என்னது, பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அது அப்படியே தான் வந்து போட்டிருக்கும், வேற எதுவுமே பண்ணல. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஓவர் வியூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டினும் எடுத்துட்டு வந்திருக்கோம், பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 16 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமா வரைஞ்சிடலாமா? நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரம் அப்படின்ட்டாங்க. ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோன் எப்படி இருக்கும், ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டயக்ராம்ல இப்போ நமக்கு இருக்கிற டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறோம். என்ன சொல்லியிருக்காங்க, 16 சென்டிமீட்டர் உயரம் உள்ள அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த உயரம் என்னது, 16 சென்டிமீட்டர் வித் ரேடியை ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் என்னது, ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டரும் ஒரு பக்கம் 20 சென்டிமீட்டரும். இது 8 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர். இதனுடைய வால்யூம் கன அளவு தான் கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலா என்னது, 1/3 பை ஹெச். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் இன்டூ ஸ்மால் ஆர்னு போடுவோம். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர், அவ்வளவுதாங்க. ஏன்னா ஹெச் தெரியும், கேபிட்டல் ஆர் தெரியும், ஸ்மால் ஆர் தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை என்னது 22/7, ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க 16. இப்போ ஆர் ஸ்கொயர் என்னதுங்க நமக்கு, ஆர் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் 400ன்னு வருமா? அடுத்து ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 8, ஸோ 64ன்னு வரும். ஆர் இன்ட்டு ஆர்னு போட்டால் 20 இன்ட்டு 8 116 வருமா? ஸோ 4 12 1 624 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இங்கே 624. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? 7 வாய்ப்பாடில் அடிக்க ட்ரை பண்ணலாமா? 7 வாய்ப்பாடில் அடிச்சா அடிப்படுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், 8 7s are 56ன்னு வருமா? ஸோ மிச்சம் 6. பட் ஆனால் இங்கே என்னது நமக்கு பாயிண்ட் வர்ற மாதிரி வரும். ஆனால் ஆப்ஷன் இங்கே பாருங்க பை வச்சு இருக்கு. ஸோ நான் அந்த பையை அப்படியே எடுத்துக்கிறேன். 1/3 இன்ட்டு பை அப்படியே வச்சுக்கிறேன், இன்ட்டு 16 இன்ட்டு 624. இப்போ நான் 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சா என்ன வரும், 2ல் 6 0 24 என்னது 8, 208ன்னு வரும். 208 இன்ட்டு 16 என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 208 இன்ட்டு 10 2080. 208 இன்ட்டு 5 போடுறதுக்கு இதுல பாதி போட்டா போதுமா? அடுத்து 208. இதை 3ஐயும் ஆட் பண்ணுங்க. 12 1 3 2 1 3. ஸோ 3 3 2 8
இன்ட்டு பை. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, 3 3 2 8 இன்ட்டு பை. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா தான் கேட்பாங்க. கோன் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்லாம் வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா மாதிரி தான் கேட்பாங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாளி இங்க என்ன சொல்லிட்டாங்க, பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்கெட் நமக்கு எப்படி இருக்கும், யூஸ்வலா மேல பெரிய ரேடியஸ் இருக்கும், கீழே சின்ன ரேடியஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, மேற்புற ஆரம் என்னது 15 சென்டிமீட்டர், கீழ்ப்புற ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க 8 சென்டிமீட்டர், மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டர். ஸோ ஆழம் என்னது 63 சென்டிமீட்டர். அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? கொள்ளளவுனா என்னது, கெப்பாசிட்டி, வால்யூம், கன அளவு, அதுதான். ஆனா இங்க என்ன யூனிட்ல கேட்டிருக்காங்க, லிட்டர்ல கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம கொடுத்த யூனிட் எல்லாம் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நமக்கு இருக்கிற மேஜர் டாஸ்க் என்னது, சென்டிமீட்டர் லிட்டரா மாத்துறது தான் நமக்கான டாஸ்க். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா, கன அளவு. ஸோ கன அளவு ஃபார்முலா என்னது, 1/3 பை ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர். இதுதாங்க நமக்கான ஃபார்முலா. 1/3 இங்க நம்ம பை சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். இன்ட்டு 22/7. ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க 63. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்னது 15 ஸ்கொயர் 225. இங்க 8 ஸ்கொயர் என்னது 64. அடுத்து 15 இன்ட்டு 8ன்னு போடணுமா, 15 இன்ட்டு 8 போட்டா என்ன வரும் 44. ஸோ 120 வரும். இப்போ இது 3 ஆட் பண்ணலாமா, 9 10 1. ஸோ 409 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க என்னது 409 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா 7 வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும் 9 7 சார் 63. இதை திரும்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 3 அப்படின்னு வரும். 22 இன்ட்டு 3 என்னது 66 இன்ட்டு 409 அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் 400 இன்ட்டு 66ன்னு போட்டுடலாங்களா. 4 6 4 சார் 24, மிச்சம் 2. இங்க திரும்ப 6 4 சார் 24, 24 இன்ட்டு 2 26. இங்க 2 0 இருக்கு. ஸோ நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, 66 இன்ட்டு 9 அப்படின்னு பண்ணணும். 9 6 சார் நமக்கு என்ன தெரியும் 54ன்னு தெரியுமா. ஸோ மிச்சம் 5. திரும்ப 9 6 சார் 54, 54 பிளஸ் 5 59, 594. 594 போட்டா என்ன வரும், இங்க கரெக்டா நேரா எழுதி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குழம்பிடுவீங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 4 9 9 6 2ன்னு வரும். 26,994. என்ன யூனிட் இது, இது வந்து சென்டிமீட்டர் கியூபு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்டர்ல மாத்தணும். ஓகேவா? ஸோ லிட்டர்ல மாத்தணும் அப்படின்னா என்னதுன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். இந்த கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நமக்கு லிட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 1000 பண்ணணும், 1000ஆல பெருக்கணும். இங்க நமக்கு சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து லிட்டரா மாத்த போறோம். ஸோ டிவைடட் பை 1000, 1000ஆல வகுக்க போறோம். அப்படின்னா கடைசில இருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதுமா. ஸோ 26.99 லிட்டர் எங்க இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ற மாதிரினா இந்த மாதிரி பக்கெட் சம்ல ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா தான் கேட்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நம்ம குரூப் 1ல ஏற்கனவே இந்த டாபிக் எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணல அப்படின்னா எல்லாத்துக்கும் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு, அது எல்லாத்துக்குமான ஃபார்முலா கொடுக்கல. உள்ளிடற்ற உருளையோ இல்ல இந்த மாதிரி ஃப்ரஸ்டமோ எதுக்குமே வந்து நம்ம அந்த ஏரியா ஃபார்முலா கொடுக்கல. ஏன் அப்படின்னா குரூப் 1ல அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா கேட்டது கிடையாது. ஸோ அதனால நான் உங்களுக்கு கொடுக்கல. இங்க ஆனா நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா கேட்பாங்க. அதனால ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த வடிவம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஹாலோ சிலிண்டர் உள்ளிடற்ற உருளையோட சம்மு பார்த்தோமா. அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம கூம்பு கோன் பார்த்தோம், கோனுடைய சம்மு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் பார்த்தோமா. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கிளாஸ்ல 3வது வடிவம் என்னது, ஸ்பியர். அதுதான் பார்க்க போறோம். ஸ்பியரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுட்பால் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஸ்பியரு. ஸ்பியர் அப்படின்னா அதனுடைய கன அளவு 4/3 πr கியூப். இது எப்படி வந்துச்சுன்னா யோசிக்காதீங்க, அப்படியே 4/3 πr கியூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1/3 எங்க 4/3 எங்க அப்படின்ற மாதிரி நீங்க குழம்புவீங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், சிலிண்டரை 3ஆ பிரிச்சா நமக்கு கோன் வரும். ஸோ அங்க கோன் ஃபார்முலால நம்ம 1/3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இப்போ இங்க நமக்கு ஸ்பியர்ல 4/3 πr கியூப். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸ்ட்ரெயிட்டா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியான ஃபார்முலா தான்.
ஓகேவா? அடுத்து என்னன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்ல வலைப்பரப்பு. இங்க கோலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபுட்பால் தான் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? ஸோ அதை யோசித்து பாருங்க. அது எல்லா பக்கமும் ஒன்று போலதான் இருக்கும். அதுக்கு மேல் பகுதி கீழ் பகுதி அந்த மாதிரி ஏதாவது தனியா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. எல்லா பகுதியும் உருண்டையா வளைஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க என்னன்னா கோலம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா? ஒன்னாதான் இருக்கும். 4 பக்கமும் ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா பக்கமும் ஒன்னாதான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் πr ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ 4 பக்கமும் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும்னா என்னது 4πr². இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா, கோலத்துடைய ஃபார்முலா. இதுல என்ன உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கோலத்துக்கு சமம் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேள்விகள் கூற்று கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நமக்கு ஹாலோ ஸ்பியர் உள்ளீடற்ற உருளை அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. உள்ளீடற்ற உருளைனா நம்ம ஏற்கனவே ஹாலோ சிலிண்டர் பார்த்தோம் இல்லையா, உள்ளீடற்ற உருளை சொல்லிட்டு அதேதான் இங்க கோலம்ல. இங்க என்னது அது நமக்கு எப்படி இருந்துச்சு, இத மாதிரி இருந்துச்சு. இதுல நமக்கு நடுவுல இருக்க இந்த பகுதியை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க, ஹோலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க என்னன்னா நமக்கு ஸ்பியர். இப்போ பால், ரிங் பால் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் வந்து ரிங் பால் விளையாடுவீங்க, நடுவுல ஓட்டை இருக்கும். ஸோ ரிங் பால் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஃபுட்பால் சொன்னோமா ஸ்பியர் கோலமுக்கு, இது ரிங் பால். ரிங் பால்னு இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கூகுளில் கூட ரிங் பால்னு சர்ச் பண்ணுங்க, இருக்கும். மோஸ்ட்லி அது கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல தூக்கி போட்டு விளையாடி இருப்பீங்க. ஸோ ரிங் பால் அதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். நமக்கு கோலத்துடைய ஃபார்முலா என்னது, கன அளவு ஃபார்முலா 4/3πr³ங்களா. இப்போ இங்க நமக்கு r 2 ஆரா வந்துடும் உள்ளீடற்ற கோலம் அப்படின்னாலே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வரும், 4/3π R³ - ஸ்மால் r³. இதுதான் ஃபார்முலா, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு. நம்ம ஸ்பியர் பாக்குறப்போ நம்ம என்ன சொன்னோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் மொத்த பரப்பும் சேமா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க நமக்கு ஒண்ணு கிடையாது. ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு இங்க என்னவா தான் இருக்கும், சேம் தான் இருக்கும். ஏன்னா வெளியில இருந்து பாக்குறப்போ நமக்கு எல்லா பக்கமும் ஒன்னாதான் இருக்கும். நான் சொன்ன அந்த ரிங் பாலை இமேஜின் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் ஒன்னாதான் இருக்கும். மொத்தம் 4 பக்கம் இருக்குமா. ஸோ r², ஸோ 4πr² தான். ஒரு பக்கத்துடைய ஏரியா πr². ஸோ 4 சைடும் பாக்குறப்போ 4πr². அதுதான் நம்மளுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கும். இதே இது நம்ம மொத்த பரப்பு பாக்குறோம் அப்படின்னா இந்த பரப்பு மட்டும் இல்லாம உள்ள இருக்கிறதோடைய பரப்பும் சேர்த்து தானே நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ வலைப்பரப்பு அப்படின்னா வெளியில இருக்கிற இது வளைஞ்சிருக்கிற இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஆனா மொத்த புறப்பரப்புன்னு பாக்குறப்போ உள்ள இருக்கிற இந்த சர்க்கிளோடதும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ வெளியில இருக்கிற சர்க்கிளுடைய புறப்பரப்பளவு என்னது 4πR². உள்ள இருக்கிறதோடைய என்னது வரும் 4π ஸ்மால் r² வரும். இது ரெண்டையும் சேர்த்தாதான் நமக்கு மொத்த பரப்பளவு வரும். ஸோ 4π காமன் R² + ஸ்மால் r². இதுதான் நம்மளுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா. இதனா நமக்கு ஸ்பியர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேள்விகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கேட்டா எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினலா ஸ்டார்டிங்ல வால்யூம் 100ன்னு வச்சுட்டு அடுத்து நம்ம சைடு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வால்யூம் எப்படி மாறும், அதனுடைய விகிதம் என்னவா இருக்கும், அந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுல இருந்தும் இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு கிளான்ஸ் சீக்கிரம் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர் இன்க்ரீசஸ் பை 25%, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது, ஆரம் ரேடியஸ் 25% அதிகரிக்கும் பொழுது அதன் புறப்பரப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. புறப்பரப்பு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா இல்ல நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவான்னு தெளிவா சொல்லல. ஆனா இங்க நமக்கு ஏரியான்னு தெரிஞ்சிச்சு. ஏரியானா என்னது, r². 2 தடவை வருமா. ஸோ 2 தடவை தான் நம்ம இதை பண்ணணும். இதே இது வால்யூம்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 3 தடவை மல்டிப்ளை பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா வால்யூம்ன்றது 3 டைமென்ஷன். ஸோ 3 தடவை பண்ணணும். ஏரியான்றது 2 டைமென்ஷன் பொறுத்து தான் பார்ப்போம். ஸோ அதனால 2 தடவை மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு எடுத்துப்போம், 100ன்னு எடுத்துப்போமா. இப்போ என்ன நடந்திருக்கு, ரேடியஸ் 25% அதிகரிச்சிருக்கு. ஸோ 100 + 25 போடுறப்ப என்ன வந்துடும், 125 வருங்களா. 125/100 எத்தனை தடவை போடணும், நம்ம ஏரியா பத்தி தான் பேசுறோம். ஸோ 2 தடவை போட்டா போதும். ஸோ இன்ட்டு 125/100. இப்போ இந்த 100 கேன்சல் ஆயிடுமா. ஓகேவா. இப்போ 25 வாய்ப்பால் அடிங்க, இங்க 4 இங்க 5ன்னு வரும். ஸோ இதுக்கு நமக்கு பெர்சன்டேஜ் வந்து புள்ளி வச்சுதான் வரும். ஏன்னா இதுக்கு மேல நம்ம கேன்சல் பண்ண முடியாது.
ஸோ பாயிண்ட்ல வர மாதிரி தான் வரும். ஸோ 125 இன்ட்டு 5 என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். 25 2 12 1 625 வரும். 625/4 கேன்சல் பண்ணா 1ல 4 மிச்சம் 2, 5ல 20 மிச்சம் 2ன்னு வரும். 6ல 24 மிச்சம் 1 0ன்னு வரும். ஸோ 0.2 இங்க 8 போக மிச்சம் 2ன்னு இருக்கும். 5 4s are 20. 156.25 வரும். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 156.25 வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருந்தோம், 100 தான் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, பரப்பு, புறப்பரப்புன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 156.25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளவு கூடி இருக்கு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும், 56.25% கூடி இருக்கு. என்னது கூடி இருக்கு, புறப்பரப்பு கூடி இருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கணும். ஓகேவா, இது நம்ம ஸ்கூல் புக் சம் தான், ஆனா இது ப்ரீவியஸ் இயர்ல வேற ஒரு எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னா 56.25% அதிகரிக்கும் அப்படின்றத ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7. இரு கோளம் அப்படின்ட்டாங்க, ஸ்பியர், 2 ஸ்பியர் இருக்கு. அதனுடைய ஆரங்களின் விகிதம் என்னது, R1:R2 என்ன கொடுத்திருக்காங்க, 4:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் கேட்கிறாங்க. கன அளவுனா என்னது, வால்யூம் உடைய ரேஷியோ கேட்கிறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஸ்பியருடைய கன அளவு ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப்னு தெரியும். ஓகேவா, நமக்கு வால்யூம் ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா இது கான்ஸ்டன்ட், 4/3ன்றது கான்ஸ்டன்ட், பையும் கான்ஸ்டன்ட். ஸோ எதை பொறுத்து தான் நமக்கு கன அளவு மாறுபடும், இந்த ஆரை பொறுத்து தான் மாறுபடும். ஸோ இந்த ஆர் கியூப்ன்ற டேர்மை பொறுத்து தான் மாறுபடும். ஸோ V1/V2 = R1³ / R2³. சரிங்களா, இப்போ நமக்கு R1 என்னது 4, R2 என்னது 7, அவ்வளோதான் போட போகிறோம். 4³/7³. 4³ என்ன வரும் சொல்லுங்க, 64 அப்படின்னு வரும். 7³ என்ன வரும், 49, 7 9 7s are 63. ஸோ 6 28 6 343 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு கன அளவுகளின் விகிதம், 64:343. ஓகேங்களா, கிளியரா. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் தான் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. விகிதம் வச்சு கண்டிப்பா ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த எக்ஸாமா இருந்தாலும் இந்த விகிதம் வச்சு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த விகிதம் சமயம் எப்போ போடலாம் அப்படின்னா, ஃபார்முலா எல்லாம் வந்து உங்களுடைய விரல் நுனியில இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க. சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் x centimeter is melted and cast into a shape of solid cone of same radius. Height of the cone is அப்படின்ட்டாங்க. தமிழ்ல பாருங்க, x சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு திண்ம கோளம். திண்ம கோளம் அப்படின்னா சாலிட் ஸ்பியர். அது எவ்வளோ சென்டிமீட்டர் ஆரம் இருக்கு, அதுக்கு x சென்டிமீட்டர் ஆரம் இருக்கு. இதை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உருக்கி நமக்கு சாலிட் ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது அப்படின்ட்டாங்க. அதே ஆரம் உள்ள ஒரு கூம்பா மாத்துறாங்க. ஸோ இங்க என்னது ஆரம் எக்ஸ்னா, இதுக்கும் ஆரம் என்னது எக்ஸ் தான். அதே ஆரம் உள்ள கூம்பாக மாற்றப்படுகிறது. எனில் கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த கூம்புடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு இந்த மாதிரி உருக்குனாலே என்ன தெரிஞ்சிடும், 3Dல வால்யூம் சேம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இங்க கோலத்துடைய வால்யூம் என்னன்னு சொல்லுங்க, 4/3 பை ஆர் கியூப்னு வருமா, இங்க அந்த ஆர் தான் எக்ஸ், ஸோ x³. அடுத்து இங்க கோனுடைய வால்யூம் என்னன்னு சொல்லுங்க, 1/3 பை r²h. இங்க இந்த r தான் xன்னு தெரியும், ஸோ x²h. இப்போ நமக்கு என்ன கேன்சல் ஆயிடும், இந்த 3 கேன்சல் ஆயிடும், பை கேன்சல் ஆயிடும். இங்க x², இங்க கேன்சல் ஆகி ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இங்க மிச்சம் என்ன இருக்கும், 4xன்னு இருக்கும், அங்க hன்னு இருக்கும். இப்போ நமக்கு உயரம் என்ன கிடைச்சிருச்சு, 4xன்னு கிடைச்சிருச்சு. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா, இது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்ததுதான், எல்லாமே சிம்பிள் கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி பாருங்க. A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls, each of radius R2 units. Then R1:R2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, R1 அலகுகள் ஆரமுள்ள ஒரு கோளப்பந்து உருக்கப்பட்டு R2 அலகுகள் ஆரமுடைய 8 சமகோள பந்துகளாக ஆக்கப்படுகிறது எனில் அப்படின்ட்டாங்க. ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குங்க, ஓகேங்களா, அதனுடைய ஆரம் R1ன்னு சொல்லிட்டாங்க. இதை இப்போ உருக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்பியரா தான் மாத்துறாங்க. ஓகேவா, எத்தனை ஸ்பியரா மாத்துறாங்க, 8 ஸ்பியரா மாத்துறாங்க. 8 ஸ்பியரா மாத்திட்டாங்க. அதனுடைய ஆரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா R2 அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், R1:R2 ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க.
நமக்கு என்ன தெரியணும், இதுல நமக்கு என்ன தெரியணும்னு சொல்லுங்க. 8 இதுவா மாத்திருக்காங்க. நமக்கு என்ன வேணும்னா என்ன பண்ணுவோம், லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம் போடுவோமா. லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட். இதுல இந்த n தான் நமக்கு 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்களா. ஸோ 8. இங்க லார்ஜஸ்ட் வால்யூம் என்னது, இதுதான் நமக்கு லார்ஜஸ்ட் வால்யூம். இது என்னது, ஸ்பியர். ஸ்பியருடைய ஃபார்முலா என்னது, 4/3 பை ஆர் கியூப். ஆர் என்னது இங்க r1. ஸோ r1 கியூப் பை எத்தனை சின்ன சின்னதா மாத்தியாச்சு, அதனுடைய வால்யூம் என்னது 4/3 பை r2 கியூப். ஓகேவா, 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, r1 கியூப் பை r2 கியூப் ஈக்குவல் டு 8ன்னு கிடைச்சிருச்சு. இந்த 8 இப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2 கியூப்னு எழுதலாமா. ஓகேவா. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், r1 பை r2 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 2 கியூப்னு எழுதலாம். ஸோ இந்த கியூப் கியூப் கேன்சல் ஆயிட்டு இப்போ நமக்கு r1 பை r2 ஈக்குவல் டு 2/1ன்னு வரும். ஸோ என்ன ரேஷியோ, 2:1 ரேஷியோ. அவ்வளோதான், ஒரே கான்செப்ட் தாங்க. எந்த கான்செப்ட் எங்க அப்ளை பண்ணணும்னு கொஸ்டினை பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருவாக்கப்பட்டு சீரான தடிமன் உள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, ஸ்பியரா இருக்கு. அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா உள்ளீடற்ற உருளை, ஹாலோ சிலிண்டரா மாத்துறாங்க. ஓகேவா. இஃப் த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 5 சென்டிமீட்டர். உள்ளிடற்ற உருளை எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதுல எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க, 5 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் அதுதான் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 32 சென்டிமீட்டர். உயரம் என்ன சொல்லிட்டாங்க, 32 சென்டிமீட்டர். தென் ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. திக்னஸ் இங்க இருக்கு இல்லையா, இதுதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்பியரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னா பாருங்க. 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அப்படின்ட்டாங்க. ஸோ ஸ்பியரு அதோட ரேடியஸ் என்னது 6 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, உருக்கி சிலிண்டரா மாத்திட்டாங்க. என்ன சிலிண்டர், உள்ளீடற்ற உருளையா மாத்திருக்காங்க. இப்போ நமக்கு உருக்கிட்டாங்கன்னா வால்யூம் ஈக்குவல், நம்ம ரெண்டு சைடு கம்பேர் பண்ணிக்கலாமா. ஸ்பியரோட வால்யூம் என்னது, கோலத்தோட வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். ஆர் கியூப் என்னது 6. ஸோ 6 × 6 × 6ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு. இப்போ உள்ளீடற்ற உருளையோடைய வால்யூம் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க, 1/3 பை என்ன வரும், 1/3 வருமா, வராது. ஏன்னா இது கோனுடையது. 1/3 எங்க தான் வரும், கோனுக்கு தான் வரும். இங்க உள்ளீடற்ற உருளையில 1/3 வராது. பை × h 32 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வருமா. அதை நான் இங்க எப்படி எழுதிக்க போறேன் அப்படின்னா ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு மாத்திக்க போறேன். ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு மாத்திக்க போறேன். சரியா. இங்க இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த பை கேன்சல் பண்ணிக்கலாங்களா. இதை 3 கேன்சல் பண்ணா இங்க 2 அப்படின்னு வரும். 4 டேபிள் இங்க கேன்சல் பண்ணா 8. திரும்ப இதை 2 டேபிள் கேன்சல் பண்ணா இது 4ன்னு வரும். ஓகேவா. இதை திரும்ப 2 டேபிள் கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 2. இதை திரும்ப கேன்சல் பண்ணா இங்க 3. ஸோ இந்த சைட்ல என்ன வந்துருச்சு, 9ன்னு இருக்கும். அந்த சைட்ல என்ன இருக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா. இந்த கேபிட்டல் ஆர் நமக்கு 5ன்னு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர் 25ன்னு வருமா, ஈக்குவல் டு 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 ஈக்குவல் டு 16. இதுல இருந்து நமக்கு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைச்சிடும். ஓகேவா. ஆனா நமக்கு இந்த 4 தான் கேள்வியான்னு கேட்டா இல்ல. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த திக்னஸ் இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க ஆர் 4ன்றது நமக்கு இங்க கிடைச்ச 4, இதனுடைய டிஃபரன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க, அந்த திக்னஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மைனஸ் 4 1 சென்டிமீட்டர். இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல தெளிவா இருந்தோம் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. The volume of the greatest sphere that can be cut off from a cylindrical log of wood of base radius 1 cm and height 5 cm அப்படின்ட்டாங்க. 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளை அப்படின்ட்டாங்க. ஸோ உருளை நமக்கு எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும் இல்லையா. இதனுடைய ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க, 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உயரம் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கோள வடிவத்துல வெட்டி எடுத்திருக்காங்க. சரியா. இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ தெரியுதா.
ஸோ இந்த பாக்ஸ்ல இருந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கோலம் இந்த ஸ்பியர் ஷேப்ல இங்க நமக்கு வெட்டி எடுக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஸ்பியரை தான் நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா வெட்டி எடுக்கிறாங்க. இப்போ மேக்சிமம் எவ்வளோ ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஆரம் இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்சிமம் எவ்வளோ ஆரம் இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஷேப்ல எடுத்தோம்னா நமக்கு இந்த உருளையோட ஆரம் என்னவோ அதே ஈக்குவலா இருக்கிற ரேடியஸ்ல இருக்கிற கோலத்தை நம்ம வெட்டி எடுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு இந்த ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் இதுல இருந்து நம்ம கோலத்தை வெட்டி எடுக்கிறோம். அப்ப என்னது இதனுடைய ஆரமும் சமமா இருக்குமா? ஸோ R 1 ஆயிடுச்சு. ஆனா அவங்க ஆரம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, அதன் கன அளவு என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூம் கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கோலத்துடைய ஆரம் ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. கோலத்துடைய வால்யூம் என்னது 4/3 பை ஆர் கியூபுங்களா? இப்போ நமக்கு இந்த ஆர் கியூப் தான் என்ன தெரிஞ்சிருச்சு 1 கியூப் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் என்னது 4/3 × பை. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு உள்ளீடற்ற தாமிர கோலத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே அப்படின்னு சொல்லிட்டு 576 பை மற்றும் 324 பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? உள்ளீடற்ற தாமிர கோலம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹாலோ ஸ்பியர் இருக்கு, அதனுடைய வெளிப்புற புறப்பரப்பு அப்படின்ட்டாங்க. ஸோ வெளிப்புற புறப்பரப்பு அப்படின்னா பை × கேபிட்டல் R ஸ்கொயர். ஓகேவா? ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஏரியா கொடுத்துருக்காங்க? அவுட்டர் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஹாலோ ஸ்பியர் எப்படி இருக்கும்? நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஓகேவா? இதுல வெளிப்புற புறப்பரப்பு அப்படின்னா இதுக்கு கேபிட்டல் ஆர்ன்னு இருக்கும். இதனுடைய ஏரியா தான் என்னது பை ஆர் ஸ்கொயர். இதை தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 576 பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உட்புற புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது என்னது நமக்கு ஸ்மால் ஆர். இதனுடைய ஏரியா நம்ம என்ன சொல்லுவோம்? பை × ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோமா? இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 324 பை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுத்துட்டு அடுத்து என்ன கேட்குறாங்க? எனில் கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க அப்படின்ட்டாங்க. ஸோ வால்யூம் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்றதான் கேட்குறாங்க. இப்போ என்னது நமக்கு ஹாலோ ஸ்பியருடைய வால்யூம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஹாலோ ஸ்பியருடைய கன அளவு ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 4/3 பை × கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்னு போடுவோமா? ஓகேவா? நமக்கான கொஸ்டின்ல ஆறுன்றது வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தனியா கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க 2 பை கேன்சல் ஆயிடும், இங்கேயும் 2 பை கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிருங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஸ்கொயர் = 324 இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஆர் = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 எடுப்போமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். இங்க கடைசியில 4ன்னு முடியுது. அப்போ நம்மளுடைய வரக்கூடிய ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தோம், 1 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னா 8 ஸ்கொயர் 64. ஸோ இங்கே நமக்கு 4ன்னு முடியுது. அப்போ 8ஆவும் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற அடுத்த நம்பரை கணக்குல எடுத்துக்க மாட்டோம். அடுத்து இங்க நமக்கு என்ன இருக்கு, 3ன்னு இருக்கு. ஸோ 3ன்னு இருந்தா 1 ஸ்கொயர் 2, 2 ஸ்கொயர் 4ன்னு ஆயிடும். ஸோ 1 ஸ்கொயர் தான் 1 ஸ்கொயர் 1, இந்த 1 தாண்டிருச்சு இல்லையா? ஸோ ஆனா இங்க 2 ஸ்கொயர் 4ன்னு வந்துடும். இங்க 2ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இங்க 1ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 12 ஸ்கொயரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 18 ஸ்கொயரா இருக்கலாம். 12 ஸ்கொயர் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ 12 வராது. ஸ்மால் ஆர் என்ன கிடைச்சிருச்சு நமக்கு 18 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 இருக்கு. ஸோ இங்க 6ன்னு முடிஞ்சிருக்கா? ஸோ 6ன்னு முடிஞ்சிருந்தா நமக்கு என்ன வரும், 6 ஸ்கொயர் 36 அப்படின்னு முடியும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது 6ல முடியுதா அப்படின்னு பாருங்க, 4 ஸ்கொயர் 16ன்னு முடியும். ஸோ 1 நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 4ன்னு முடியணும், அப்படி இல்லைன்னா 6ன்னு முடியணும். இப்போ இந்த 7 கணக்குல எடுத்துக்க மாட்டோம், 5ன்னு இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் 4 இதை தாண்டிடுச்சு. அப்போ இங்க என்ன வரும், 24 இல்ல 26 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 25 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், 625ன்னு தெரியுமா? அப்போ 26 ஸ்கொயர்னா 625 விட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இங்க 24 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நமக்கு கேபிட்டல் ஆரும் தெரிஞ்சிருச்சு, ஸ்மால் ஆரும் தெரிஞ்சிருச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கேபிட்டல் ஆர் வேல்யூ என்ன கிடைச்சது, 24 கியூபு. ஸ்மால் ஆர் வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு, ஸ்மால் ஆர் என்ன கிடைச்சது நமக்கு 18 கியூபு அப்படின்னு கிடைச்சதா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க.
நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்றப்போ இதை பையனே வச்சுட்டு மென்ஷன் பண்ணுங்க. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க 24 ஸ்கொயர் ஏற்கனவே நமக்கு 576 தெரியுமா? ஸோ 576ல 24 மல்டிப்ளை பண்ணிட்டு சொல்லுங்க. அது மாதிரி இங்க 18 ஸ்கொயரையும் அந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நமக்கு கோலம் கணக்குகள் முடிஞ்சிருச்சு. என்ன மேம் கம்மியா தான் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கோலம்ல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க. கால்குலேஷன் பெருசா போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சம்ல நமக்கு மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் நேரடியா கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வடிவம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெமிஸ்பியர் அப்படின்னு தான் பார்க்க போறோம். கோலம் இருக்கு இல்லையா? ஸோ கோலம்க்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம், ஃபுட்பால் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஹெமிஸ்பியர் ஒன்றும் இல்லை, தேங்காய் இருக்கு இல்லையா, அதுல பாதி தேங்காய் எக்ஸாம்பிளா வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர் ஹெமிஸ்பியர் என்ன அப்படின்னா, ஸ்பியர்னா முழு வட்டமா இருக்கும், இதுல பாதி தான் ஹெமிஸ்பியர். வட்டம் கிடையாதுங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுல இருக்கிற பாதி தான் என்னது, ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதனுடைய கன அளவு என்ன சொல்லியிருந்தோம், 4/3 πr³ சொன்னோமா. இதுல இருந்த பாதி தான் இது ஹெமிஸ்பியர் அரைக்கோளம் அப்படின்னு சொல்றப்போ இதனுடைய கன அளவு என்னவாயிடுங்க, 2/3 of πr³ அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா கன அளவு என்னன்றத? அடுத்து பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்ல வலைப்பரப்பு. நம்ம ஸ்பியருக்கு என்ன சொன்னோம், 4 சைடு இருக்கும், ஒரு சைடு ஏரியா πr². ஸோ இங்க 4πr² சொன்னோம். அப்ப அரைக்கோளத்துக்கு என்ன வரும், 4πr²/2 அப்படின்னு போட்டா கிடைச்சிருமா? ஸோ 2πr² அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோலத்துல நம்ம என்ன சொன்னோம், எல்லா பக்கமும் ஒண்ணு போல இருக்கும், அதனால வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் சேமா இருக்கும் அப்படின்றத சொன்னோம். ஆனா இங்க சேமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா நமக்கு இங்க 3வது பக்கம்னு ஒண்ணு இருக்கா. சோ இதுக்கு நமக்கு என்ன தெரியும், நமக்கு 2πr² அப்படின்னு தெரியும். இதனுடைய பரப்பளவு என்ன தெரியும், 2πr² தெரியும். இங்க 3வதா இங்க ஒரு பக்கம் இருக்கு. ஓகேவா? இங்க மேல் பக்கம் தான் இருக்காது, அடிப்பக்கம் இருக்கு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எப்பயும் எப்படி போடுவோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் மேல இருக்க பகுதி கீழே இருக்க அடிப்பகுதி போடுவோம். இங்க நமக்கு மேல இருக்க பகுதி இல்ல, அடிப்பகுதி இருக்கு இல்லையா? சோ இந்த அடிப்பகுதியுடைய ஏரியா என்னது, πr². கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்னன்னு தெரியும், 2πr². இப்பதான் சொன்னோம் இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2πr² + πr²னா 3πr². ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, 3πr². ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கோலம்ல தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சமமா இருக்கும். இங்க நமக்கு அரை கோலத்துல சமமா இருக்காது. இது ஸ்டேட்மெண்ட் கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அதனால இதை மட்டும் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபார்முலா நோட்ல. அடுத்து சம்முக்குள்ள போறப்போ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, ஹாலோ ஹெமிஸ்பியர். இது என்னது, உள்ளீடற்ற கோலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு என்னது, இதனுடைய வால்யூம் என்னது, ஹெமிஸ்பியருடைய வால்யூம் என்ன சொன்னோம், 2/3 πr³ சொன்னோமா. இங்க நமக்கு உள்ளீடற்ற கோலம் அப்படின்னா இங்க r³ பதிலா கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் r³ அப்படின்னு வரும். அவ்வளவுதான். இங்க அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிறப்போ நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா, வலைப்பரப்பு எடுக்கிறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், வெளியில இருக்கிற இந்த சர்ஃபேஸ் உடைய வலைப்பரப்பு எடுப்போம். அப்புறம் உள்ள இருக்கிற இந்த ரேடியஸ்க்கான வலைப்பரப்பு எடுப்போமா. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா என்னது, 2π கேபிட்டல் R² வரும். அடுத்து உள்ள இருக்கிறதுக்கான வலைப்பரப்பு என்னது, 2π ஸ்மால் r² வரும். ஸோ 2π காமனா எடுத்துட்டா கேபிட்டல் R² பிளஸ் ஸ்மால் r². எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தாங்க. ஸோ இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுட்டு எப்படி இந்த ஸ்டெப் வரணும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து மொத்த புறப்பரப்பு வேணும் அப்படின்னா, போன வாட்டி நம்ம என்ன சொன்னோம், 3π ஸ்மால் r² அப்படின்னு சொல்லியிருந்தோமா. இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிறதுக்கான மொத்த பரப்பு எழுதுவோமா ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது என்ன வரும், 3π இன்ட்டு கேபிட்டல் R²ன்னு வரும். ஆனா உள்ள இருக்கிறத பாக்குறப்போ நமக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல நமக்கு ஹோலா தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த இடத்த கன்சிடர் பண்ண மாட்டோம், இந்த ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும் தான் வரும். ஸோ இந்த ஒரே சர்ஃபேஸுக்கு நமக்கு என்ன ஒரு ஏரியா, π இன்ட்டு ஸ்மால் r²ன்னு வருமா. ஸோ π இன்ட்டு ஸ்மால் r². இதுல நம்ம π காமனா எடுத்துட்டா என்ன வரும், உள்ள 3 இன்ட்டு கேபிட்டல் R² பிளஸ் ஸ்மால் r² அப்படின்னு இருக்கும். கிளியரா? ஸோ அவ்வளவுதான். இதுல நமக்கு எது கேள்வியா கேட்டிருக்காங்க ஏற்கனவே அப்படின்னா, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்முக்குள்ள போலாமா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும் அப்படின்ட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹெமிஸ்பியர் அப்படின்னா அரைக்கோளம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா
இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்ட்டாங்க. ரேடியஸ் உடைய கம்பேர் பண்றப்போ எத்தனை மடங்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபார்முலாவை தான் வித்தியாசமான முறையில கேட்டிருக்காங்க. அரைக்கோளம் ஹெமிஸ்பியர், இதுக்கு நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன பார்த்துருந்தோம்? ஸ்பியர்ல தான் நம்ம என்ன பார்த்தோம்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சமம் அப்படின்னு பார்த்தோம். இங்க அரைக்கோளத்துல நம்ம என்ன பார்த்தோம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr² அப்படின்னு பார்த்தோமா? இங்க நமக்கு ஆர் ஸ்கொயருக்கு இந்த 3π தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்கு ஆகும் அப்படின்னா இங்க என்ன வரும் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா படி இங்க என்ன வரும்? 3π வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவை வித்தியாசமான முறையில கேட்டிருக்காங்க. ஸோ குழம்பாம எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 6 அலகுகள் ஆரமுடைய இரு சம அரைக்கோளங்கள் அடிப்பகுதியின் இணைக்கப்படும் போது உருவாக்கப்படும் திண்மத்தின் புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 சாலிட் ஹெமிஸ்பியர் இருக்கு, சரியா? அரைக்கோளம் இருக்கு. இதை என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பயும் சின்னதா இருக்கிறத உருக்கி வேற ஷேப்பா மாத்துவாங்க, இல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஷேப்பா மாத்துவாங்க இல்லையா? இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹெமிஸ்பியர் அரைக்கோளம் இருக்கு, இதனுடைய ஆரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போறாங்க, ஒன்னு சேர்க்க போறாங்க. எப்படி சேர்க்க போறாங்க அப்படின்னா இந்த அடிப்பகுதியை அப்படியே வச்சு ஒன்னு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு அரைக்கோளம் இருக்கு, ஸோ இங்க ஒரு அரைக்கோளம், இந்த அடிப்பகுதியை இதே லைன்ல வச்சு இணைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, புதுசா உருவாகும் இல்லையா அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றதுதான் கேள்வியா கேட்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு அரைக்கோளம் இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு, அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 2πr² அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2 அரைக்கோளத்தையும் இணைச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இன்டூ 2 பண்ணிட்டா அவ்வளவுதாங்க ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் 4πr². அவ்வளவுதான். இப்போ நமக்கு இந்த அடிப்பகுதியை இந்த ஒரே லைன்ல இணைச்சிருக்காங்கன்றதாங்க கீவேர்டு. இதே இது வந்து இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகுற மாதிரி ஒரு இதுக்கு மேல இன்னொரு இதுல வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த வலைப்பரப்பு இருக்கு இல்லையா அது இன்னுமே கம்மியாகும். இங்க அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, சரியா? ஸோ எப்படி ஜாயின் பண்றாங்க அப்படின்ற அந்த பொசிஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே அப்படின்ட்டாங்க. உள்ளீடற்ற அரைக்கோளம் ஹாலோ ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க? ஹாலோ ஹெமிஸ்பியர் இந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா? இந்த அரைக்கோளத்துல விட்டங்கள் டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுக்கல. 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இது மொத்தமா இது என்னது? 6 சென்டிமீட்டர். அப்போ இங்க ஆரம் என்னவா இருக்கும்? ரேடியஸ் 3 சென்டிமீட்டரா? அடுத்து வெளியில இருக்கிறதோடைய விட்டம் என்னது? 10 சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இதனோட ரேடியஸ் என்னது? 5 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு திண்ம உருளை ஆக்கப்பட்டால் இப்போ இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா சிலிண்டரா மாத்துறாங்க. அந்த சிலிண்டரா மாத்துறதுக்கான அந்த டயமீட்டர் அந்த விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் இங்க என்ன வந்துடும்? 7 சென்டிமீட்டர்னு வந்துடும். உருவாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் காண்க அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த சிலிண்டர் திண்ம உருளையுடைய உயரம் h என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்ம மெல்டிங் சம்ல இந்த 3Dயை பொறுத்த வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாத்துறாங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் சேமா தான் இருக்கும், சமமா தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை பார்த்துட்டே வரோம் இல்லையா? அதுதான் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இங்க ஹாலோ ஹெமிஸ்பியர் இருக்குல்ல அதனுடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க? 2/3πr³ போடணும். ஆனா இங்க 2 r இருக்கு, ஸோ என்ன பண்ணணும்? கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் r³ போடணும். இதை எதோட ஈக்குவேட் பண்ணணும்? இந்த உருளையோட வால்யூமோட ஈக்குவேட் பண்ணணும். உருளையோட வால்யூம் என்னன்னு சொல்லுங்க? πr² தான் இல்லையா? ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டு இதுல நம்ம இந்த உயரம் h என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 2/3π கேபிட்டல் R என்னது நமக்கு? 5. ஸோ 5³ மைனஸ் ஸ்மால் r என்னது? 3. ஸோ 3³ ஈக்குவல் டு அடுத்து என்னது? பை அப்படியே வச்சுக்கலாம். R 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 7 × 7 × ஹைட். இந்த பை கேன்சல் ஆயிடுங்களா? கேன்சல் ஆயிட்டா இங்க என்ன இருக்கும்? இங்க 2/3 5³ என்ன வரும்? 125ன்னு வரும். 3³ 27ன்னு வருமா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு 98ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 திரும்ப நம்ம கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஸோ 98 அப்படியே தான் இருக்கும். 2/3 of 98 ஈக்குவல் டு 49 × hன்னு வருமா?
இந்த 7 × 7 தான் 49ன்னு போட்டிருக்கோம். இது ரெண்டையும் அடிக்கிறப்போ நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஹைட் என்ன வரும் 4/3 அப்படின்னு கிடைச்சிடும். என்ன யூனிட்ல வரும்னு பாருங்க, சென்டிமீட்டர்ல வரும் 4/3. இங்க நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஹைட் என்ன வரும் 4/3 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான், ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த வடிவம் உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். இதுல என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு என்ன கிடைக்கும், இது 2πr², கேபிட்டல் R² இருக்கும். உள்ள இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் 2π ஸ்மால் r² போட்டுட்டு 2π காமனா எடுத்துருவோம். ஸோ கேபிட்டல் R² பிளஸ் ஸ்மால் r² வரும். இது என்னது, நம்மளுடைய வலைப்பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இது எப்படி வந்துச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எங்க குழம்புவீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சம்ல உங்களுக்கு ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்புறம் இங்க கோலம், அரை கோலத்துல நீங்க நிறைய குழம்புவீங்க. அது மட்டும் தெளிவா நோட்டு போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்க, இதுதான் நம்ம பார்க்க போறிய கடைசி கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, மலர் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு கூம்பு, அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பு மற்றும் கூம்பின் உயரம் உருளையின் உயரத்துக்கு சமமாகவும் செய்தால் அப்படின்ட்டாங்க. மலர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, கோனு, ஹெமிஸ்பியர், சிலிண்டர் அப்படின்னு ஒரு 3 ஷேப்பு உருவாக்குறாங்க. சரியா? எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, ஈக்குவல் பேஸ் இருக்கிற மாதிரி. ஈக்குவல் பேஸ்னா என்னது, ஆரம் ஒன்று போல சமமா இருக்கிற மாதிரி உருவாக்குறாங்க. அந்த ஹைட் ஆஃப் கோன் அண்ட் சிலிண்டரும் ஈக்குவலா இருக்கு. இந்த கோன் இருக்கு இல்லையா, கோன்ல தான் நமக்கு ஹைட் வரும், கோன்லையும் சிலிண்டர்லையும். இதுல நமக்கு ஹைட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் வால்யூம் கேட்குறாங்க. இந்த 3த்துடைய வடிவத்துடைய வால்யூம் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கோனுடைய வால்யூம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கன அளவு 1/3πr²h தான் ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து ஹெமிஸ்பியர், கோலம், அரைக்கோளம், அதனுடைய ஃபார்முலா என்னது, 2/3πr³. சிலிண்டர், சிலிண்டருடைய கன அளவு என்னது, πr²h. இதில் நமக்கு என்னது, ஆர் 3லையுமே சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெச், இந்த 2 ஹெச்சும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். பை எல்லாத்துலேயும் இருக்கு, கேன்சல் ஆகிடும். ஆர் எல்லாத்துலேயும் இருக்கு, ஸோ கேன்சல் ஆகிடும். ஏன்னா எல்லாமே சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு எதுதான் இருக்கும், 1/3:2/3:1 இருக்கும். இப்போ நமக்கு இது பின்னமா இருக்கா, ஃப்ராக்ஷனா இருக்கா? நமக்கு ரேஷியோல என்ன பண்ணுவோம், முழு என்ன மாற்றணும் அப்படின்னா எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இங்கே 3 தான் எல்சிஎம்ஏ வரும். ஸோ 1:2, இங்கே என்ன வரும், ×3 பண்ணுவோம். ஸோ 2:3 தான் வந்து ஆன்சரா வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. இந்த சம் ஏன் எடுத்துட்டு வந்தோம்னா, இங்க இப்போ 3 வடிவமா கொண்டு வந்திருக்கோமா? ஸோ இதுல நீங்க கண்டிப்பா இப்போ நீங்க ஃபார்முலா எழுதுறப்போ யோசிச்சிருப்பீங்க, ஒரு நிமிஷம் மாத்தி மாத்தி ஏதாவது 2/3, 4/3, 1/3 எல்லா இடத்துலையும் குழம்பிருப்பீங்க. இந்த மாதிரி மொத்தமா வர்றப்பையும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத பாருங்க. ஒரு வடிவமா பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் வச்சு பாக்குறப்போ. ஆனா அது எக்ஸாம் ஹால்குள்ள போறப்போ டக்குன்னு உங்களுக்கு ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ நீங்க டெய்லி ஃபார்முலாவை ரிவிஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின், இந்த சம்ல இருந்து கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கே வந்து தானா மனப்பாடம் ஆயிடும். போன கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணல அப்படின்னா ஹோம்ஒர்க் கொடுக்கல, ஏன்னா நியூ இயர்ன்றதுனால நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்கல. இப்போ அதோட சேர்த்து மொத்தமா நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். PDF டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும், ஸோ அட்டாச் பண்ணிருப்பாங்க. சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க கிராஸ் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கன்ஃபியூஸ் ஆகாம ஃபார்முலாவை நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டாபிக்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான ஷார்ட்கட் கிடையாது. ஃபார்முலாஸ் தான் ஸ்ட்ரெயிட்டா குரூப் 4ல கேட்குறாங்க. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணி டியூன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.